பட்டிமன்றத்தை இளைய செம்மல் ஐயா திருக்குறள் செம்மல் அவர்களுடைய புதல்வர் கார்த்திகேயன் மணிமொழியன் அவர்கள் இந்த பட்டிமன்றத்தினை தொடங்கி வைத்து சிறப்பு செய்கிறார். அனைவருக்கும் வணக்கம். இந்த அருமையான மாலை பொழுதில் ஐயா திரு பத்மஸ்ரீ டாக்டர் ஐயா சாலமன் பாப்பையா அவர்களின் பட்டிமன்றம் ஒவ்வொரு வருடமும் போல இந்த வருடமும் சிறப்பாக அமையப்பெற்று அவர்கள் உங்களுக்காக இன்று வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு முதல் நன்றி. இந்த பட்டிமன்றத்தை சிறப்பாக நடத்தி கொடுக்கும்படி எங்கள் உலக திருக்குறள் பேரவையின் சார்பாக வேண்டிக்கொள்கிறோம். நன்றி ஐயா. மதுரை உலக திருக்குறள் பேரவை சார்பாக திருக்குறள் திருவிழா பரிசளிப்பு விழா இரண்டையும் சேர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்ற திருக்குறள் பேரவையை சார்ந்த அன்பர்களே, நண்பர்களே, எங்கள் பாராட்டுதலுக்கும் போற்றுதலுக்கும் உரிய தம்பி கார்த்திகேயன் அவர்களே, அம்மா அவர்களே, உறவு பெரியோர்களே, அன்பர்களே, நண்பர்களே, பேராசிரியர் பெருமக்களே, தமிழ் அறிஞர்களே, இந்த மாலை பொழுதை கொஞ்சம் மயக்கம் தரும் பொழுதாக இல்லாமல் அறிவு திருக்கோயிலுக்கு அணி செய்கிற பொழுதாக ஆக்குவதற்கு வருகை வந்திருக்கின்ற பெரியோர்களே, சான்றோர்களே, மேடையில் அமர்ந்திருக்கின்ற பட்டிமன்ற அறிஞர் பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன். திருக்குறள் நம்முடைய தனி சொத்து. உலகம் முழுக்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நூலை வைத்திருக்கிறாங்க. எல்லா நாடுகளும் ஒவ்வொரு நூலை வைத்திருக்கு. வடக்கே இருக்கிற மக்கள் நிறைய அறநூல்களே இல்லாத மேலை நாடுகளும் உண்டு. அவர்களுக்கு அறத்தை பற்றி தெரியும் என்பதல்ல, அதை பற்றி யோசனை அவர்களுக்கு இல்லை. கிரேக்கர்களிடத்திலும் சரி, ரோமர்களிடத்திலும் சரி, அவங்க இதிகாசம் வைத்திருந்த அளவிற்கு அவர்களுடைய அற இலக்கியங்களுக்குள்ளே அவங்க தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளலை. வட இந்திய மக்கள் நிறைய அற இலக்கியங்கள் வச்சுருக்காங்க. நமக்கு ஒரு அற இலக்கியம், நம்முடைய அற இலக்கியம் உலகம் தழுவியது. அறம் சொல்லுகிற பொழுது இடம் சார்ந்த அறமாக மாறியிருக்கும், அல்லது இனம் சார்ந்த அறமாக இருக்கும். இந்த குறைபாடுகளெல்லாம் இல்லாமல் உலக சார்ந்த ஒரு அறநூல் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு திருக்குறள். அதை நாம் சொல்லலை, மேலை நாட்டு அறிஞர்கள் சொல்கிறாங்க. போப் அதை பற்றி சொல்லுகிற போது சேக்ரெட் திருக்குறள்னார். சேக்ரெட்னு சொன்னாலே அவங்களுக்கெல்லாம் பைபிளை மட்டும்தான் சொல்லுவாங்க. ஆனால் நம்முடைய திருக்குறளை பற்றி அவர் சேக்ரெட்னு சொல்கிறது அவர் தன்னை மீறிய நிலை தான். அப்படி உலகத்தில் சேக்ரெட் நூலாக இருக்கக்கூடிய திருக்குறள் அது நம்முடைய அடையாளம் காட்டுகிற ஒன்று. நாம் ஒருவேளை இன்றைக்கு குறைவாக இருக்கலாம் அல்லது நிறைவாக இருக்கலாம். பொருளாதார நிலைகளிலேயோ அறிவியல் நிலைகளிலேயோ பிறருக்கு நாம் குறைவாக இருக்கலாம். ஆனாலும் கூட நம்முடைய பழமை, தொன்மை மிக ஆழமானது, அறிவு சார்ந்தது, ஒரு சரித்திர சான்று சார்ந்தது என்று சொல்லுகிற அளவிற்கு பெரிதாக இருக்கக்கூடிய தரமான நூல் அது. இந்த விழாவில் காலையிலேருந்து பெரியவங்க வந்திருக்கிறாங்க. இன்றைக்கு நல்ல அறிஞர்கள், ஏராளமான அறிஞர்கள். ஒரு பக்கம் கவிஞர் இருக்காரு, இந்த பக்கம் நீதிமோகன் இருக்காங்க, ஏராளமான ஆட்கள் இருந்திருக்கிறாங்க. பாராட்டத்தக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் நிறைய வந்திருக்கிறாங்க. இதில் ஒரு பட்டிமன்றம் காலையில் தனி சொற்பொழிவு அறிஞர் பலர் பேசியிருக்கிறாங்க.
பல்வேறு கருத்துக்களை திருக்குறள் இருந்து சொல்லியிருக்கிறாங்க. அந்த திருக்குறளை முழுமையாக நாம் கற்ற பிற்பாடு நம்மை மொத்தமாக சுத்தப்படுத்தணும். திருக்குறள் நம்மை சுத்தப்படுத்துகிற ஒரு கருவி. அது அப்படி சுத்தப்படுத்துகிறதுக்கு 2 விஷயம் பார்க்கிறது. நமக்குள்ள எப்போதுமே நான் அப்படின்ற ஒன்று இருக்கும். அந்த நான் என்பது அது எங்க இருந்து வருது, எப்படி வருதுன்னு சொல்ல முடியாது. நம்ம அறியாத ஒன்று நமக்குள்ளேயே கிடக்குது. இல்லையா? அவன்லாம் என்ன பெரிய ஆளு, எங்களுக்கு தெரியாது, அவன் சொல்லித்தான் அங்கே செய்யணுமா, அவன் அவ்வளோ பெரிய ஆளா, அவன் எனக்கு தெரியாத ஒன்று உலகத்தில் இருக்கு அப்படின்னு தன்னை பெருமைப்படுத்துகின்ற ஒன்று. அந்த தன் முனைப்புன்னு சொல்றாங்க பாருங்க, அது எல்லா மனிதர்களிடத்திலையும் உண்டு. உங்களிடத்திலும் உண்டு, என்னிடத்திலும் உண்டு. அதை குறைப்பதற்குத்தான் திருக்குறள் அநேக முயற்சி பண்ணுது. சில இடங்களது கூடுதலாக தன்னை பற்றி நினைவை உருவாக்க வேண்டும், ஒரு சரியான உணர்வுகளை உருவாக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. அப்படி சொல்லுவதில் திருக்குறளுக்கு ஒரு தனி இடம் உண்டு. அது என்ன நினைக்குது அப்படின்னா, இன்னைக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு பாருங்க, நம்முடைய வாழ்க்கை என்பது நம் கையிலா பிறர் கையிலா. என்ன தலைப்பு போடுறாங்க, நம்ம கையிலையா பிறர் கையிலான்னு. நம்ம வாழ்க்கைன்னு போட்டாச்சே, இப்போ நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தானே இருக்கும், அப்புறம் எப்படி பிறர் கையில் இருக்கும்? என்ன இது அர்த்த கட்டத்தனமாக இருக்க ஒரு யோசனை தான் நமக்கு. திடீர்னு அந்த தலைப்பு பார்த்த உடனே நமக்கு ஒரு யோசனை வந்துடும், இது என்னத்துக்காக இப்படிலாம் தலைப்பு போடுறாங்க அப்படின்னு. வாஸ்தவம் தான். ஏன்னா நமக்கு வாழ்க்கை என்பது என்ன, பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையிலான ஒரு நடைப்பயணம், அவ்வளோதானே. அது யாருக்கு சிலருக்கு மிக சுருக்கமாக முடிஞ்சு போயிடும், சிலருக்கு கொஞ்சம் கூடுதலாக. அது யாருக்கு எவ்வளவு என்று நாம் ஒன்றும் திறன் சொல்ல முடியாது. வாழ்க்கை இதுதான், ஒரு பிறப்புக்கும் இறப்புக்குமான இடையிலான ஒரு நடைப்பயணம். அது அதில் சில திருக்கண்கள் இருக்கும். அங்கே திருக்கண்களில் திருப்பங்கள் கூட சொல்லலாம். இப்போ நம்ம தாய் வயிற்றில் பறந்து பிடிச்சி ஒரு 5 வயசு 6 வயசு வரைக்கும் நமக்கு என்ன தெரியும், என்ன தெரிஞ்சதுன்னே தெரியாது. இப்போ அதை நினச்சி பார்த்தோம்னா அந்த 5 வயது 6 வயதுக்குள்ள நாம் என்ன நினச்சிருப்போம், நம்முடைய வாழ்க்கை என்ன நடந்துச்சு, என்ன நடந்ததுன்னு சில நேரங்களில் நம்ம தாய் நம்மளை பார்த்துட்டு சிரிக்கும் போது தான் நமக்கு தெரியும். சென்றால பாவி நீ பண்ணுனா கொஞ்சம் நெஞ்சமா. எங்கள் அம்மா ஒரு நாள் என்னை பார்த்து சிரிச்சிச்சு. என்னன்னு, மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு கொண்டு தூக்கிட்டு போயிருக்காங்க. ஏதோ ஒரு காரியத்துக்கு போயிருக்காங்க, துணிமணி எடுத்து போனாங்களோ என்னத்துக்கு போனாங்களோ தெரியல. போயிட்டு வரதுக்குள்ளே எங்கள் தகப்பனார் எங்கன்னு என்ன இருமா, நான் இங்கே உள்ளே போயிட்டு வரேன்னு வரதுக்கு போயிருக்கார். அவர் என்ன செஞ்சிருக்காங்க, அந்த மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு கொட்டி இதுக்கு கம்பிகள் போட்டிருக்கு பார்த்தீங்களா, அந்த கம்பிகள் பக்கத்தில் என்னை வச்சுக்கிட்டு எங்கள் அம்மா எங்கள் தகப்பனாரை எதிர்பார்த்து காத்துக்கிறது இருக்கு. நான் என்ன நினச்சிருக்கேன், என்ன நடந்துச்சோ தெரியாது, கைப்பிள்ளை அந்த கம்பிகளுக்குள்ள கழுத்தை உள்ள விட்டுட்டேன். மீனாட்சி கூப்பிட்டு அப்பவே கம்பிகளுக்குள்ள கழுத்தை விட்டாச்சு. கழுத்தை விட்டாச்சுன்னா எடுக்க முடியல, எங்கள் அம்மாவால் எடுக்க முடியல. இது குயோ முறையோடு கத்தி இருக்கு. அப்புறம் ஆட்கள் அங்கங்கிருந்து ஓடி வந்து ரொம்ப லாபகமாக இதை இப்போ ஒருத்தர் இதில் இறந்தே போயிட்டார் இல்லையா, திருவண்ணா இடுக்கமான வாசல் வழியாக உள்ள வந்து மாட்டிக்கிட்டு போயிருக்காருல்ல, அந்த கதை நடந்திருக்கு நம்ம வாழ்க்கையில். அதை நினச்சி எங்கள் அம்மா சிரிச்சிட்டு வருந்தான். அப்போ தான் அந்த கதையை சொல்லிச்சு என்கிட்ட, நீ பண்ணின அக்கறம் கொஞ்சமாடா, அன்னைக்கே என்னை அழுக வச்ச, இன்னைக்கு என்னை அழுக வச்சிருக்கேன்னு. அப்படின்னா நமக்கு அந்த அந்த தெரியல, அது சொன்னதுனால தான் எனக்கு அந்த நிகழ்ச்சியே தெரியுது. அப்போ அந்த 6 வயசு 5 வயசு 6 வயசுக்குள்ள என்ன நடந்தது நமக்கு தெரியாது. அது ஒரு திருக்கண். அது முடிஞ்சிச்சுனாக்கும் அடுத்தது கொண்டு போடா படிடா அப்படின்னு. அது முறையாக படித்தோம்னு சொன்னால்
சரி, முறையாக படித்தோம்னா இப்போ சரியாக இருக்கு. முறையாக படித்தோம்னா ஒரு 17 வருஷம் படிக்க வேண்டியிருக்கும். ஒரு 12, இந்த பக்கத்தில் ஒரு 4, ஏன் 16, அங்கிட்ட ஒரு 2, 16, 17 வருஷம் படிக்க வேண்டியிருக்கும். அப்போ 2வது திருக்கண் அதுதான். அது முடிஞ்சிருச்சா வேலையை பார்க்க ஆரம்பிக்கணும். 3வது திருக்கண் சாமி, நம்ம சாமி வந்து ஒவ்வொரு திருக்கண்ணில் அழகர் சாமி வந்து இறக்குறதுல அது மாதிரி 3வது திருக்கண்ணு எங்கேயாவது ஒரு வேலைக்கு போகணும். வேலைக்கு போய் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம வீட்டுக்கு வைக்க ஆரம்பிக்கும். ஆளு வந்துடுவான், என்ன ஐயா பிள்ளை இப்படி இருக்காரு, என்ன ஏது எப்படி அப்படின்னு ஒரு கதை ஆரம்பிப்பான். இப்போ 4வது திருக்கண்ணு போகணும், திருமணம், குடும்பம் நடத்துகிறோம். குடும்பம் நடத்து 1 2 பிள்ளை, இப்போல்லாம் ஒரு 2 பிள்ளை கூட பிறதில்லை. ஒரு பிள்ளை போதும்ப்பா, நீங்கள் ஒவ்வொருத்தரும் தாங்க நமக்கு. ஒரு பிள்ளை ஒரு 3 வருஷம் நம்ம இடம் வச்சுக்கிடுவோம் பிள்ளைக்காக. இப்போ தகப்பன் ஆயிடுறோம். தகப்பன் ஆகிட்டோம்னு சொன்னால் அது 4வது 5வது பிரிவு ஆயிடுது. 5வது பிரிவுக்கு அடுத்த பிரிவு போயிருந்தா தாத்தாவாயிடுறோம். அப்புறம் அவ்வளோதான். இப்போ என் கதை நம்ம கதை தான். தாத்தா ஆகிட்டோம்னா அப்புறம் அவ்வளோதான். என்னங்க எப்படி எப்படி சைக்கியமாக இருக்கீங்களா அப்படின்னு அர்த்தம். இன்னமா இருக்கு, கஷ்டம் தானே, நாட்களை ஓட்டுறது தானே. அதுக்கு பிற்பாடு நமக்கு ரிட்டையர்டு ஆகும்போதே நம்மளை அனுப்பி விடும்போது ஆஃபீஸில் பார்த்து ஒவ்வொருத்தரும் சிரிப்பான், நாட்டம் ஆடினாடுறா அந்த ஆள், என்ன டிபார்ட்மெண்ட் சொல்லி நம்மளை இம்சை பண்ணிவிட்டாங்க அந்த ஆள். கதை முடிஞ்சிச்சு, அவனோட கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு. இப்போ அதோடு முடிச்சுட்டு ஒரு 6 திருக்கண் இருக்குங்க நமக்கு, அப்படி வச்சுக்கிடுவோமே. 6 திருக்கண் இருக்குது. இந்த 6 திருக்கண்ணில் நம்ம ஒவ்வொன்றுலேயும் வாழ்கிற முறையில் வாழ்க்கை என்பது நம்ம கையில் தான் இருக்கா, இல்லை இல்லை பிறரும் அதில் கலந்துக்கிற மாதிரி இருக்கா, நம்ம மட்டும்தானா, இல்லை மற்ற யாரும் நமக்கு வந்து உதவுற மாதிரி இருக்கா? இதுதான் அடிப்படை கேள்வி. பேசுகிறதுக்கு நமக்கு 4 அறிஞர்கள் வந்திருக்கிறாங்க. இந்த மாலை பொழுதில் இங்கெல்லாம் நிறைய கூட்டம் நமக்கு வரும். இந்த வெயில் இந்த 10 நாளாக யாரையும் வீட்டில் விட்டு வெளியே போக விடலை, வீட்டுக்குள்ளே வந்து இருக்கவங்களை வீட்டுக்குள்ளே இருக்கவும் விடலை. வீட்டுக்குள்ளே இருக்கவும் முடியலை நம்மளால். வெளியே போனாலும் எங்கே போய் ஒதுங்கிறது முடியல, அவ்வளோ கஷ்டமாகி போச்சு. எல்னினோ அப்படின்னு ஒன்று சொல்கிறான். எது என்னென்னமோ பேரெலாம் சொல்கிறாங்க. இப்போ எல்னினோ அப்படின்றான். நம்ம பயலை சின்ன பையன் கட்டி சிரிக்கிறாங்க, உங்களுக்கு என்ன வழங்காது சும்மா இருங்க அப்படின்றான். எல்னினோ நீ பொல்லினோ அப்படின்னு போயா அப்படின்னு. எப்படியோ ஒரு நினைவு இருக்குது, அது இம்சை பண்ணுது, தாங்க முடியல. ராத்திரிகளுக்கெல்லாம் வேர்த்து ஊற்றுது. ஏசியை போட்டிருந்தால் ஏசிக்கு வேர்க்குது, அதெல்லாம் சிரமம். ஏசியை போட்டுறோம், ஏசியை போட்டுட்டு ஏசிக்கு வேர்க்குதுன்னு உடனே அப்புறம் என்ன செய்யறது, ஃபேனையும் போட்டுறோம், இதுவும் இருக்கட்டும் அப்படின்னு. அது 2ம் சேர்த்து 2மே வேர்த்து வடியுது. அந்தளவுக்கு வெயில் கடுமையாகி போச்சு. இந்த காலகட்டத்துக்குள்ளே நமக்கு உதவியாக இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு துணையாக நம்ம கையில் தான் இருக்கா நம்ம வாழ்க்கை, இல்லை பிறர் கையில் இருக்குதா? இதில் பேசுகிறதுக்கு 4 அறிஞர் வந்திருக்காங்க. அந்த பக்கத்தில் இருக்கார் பாருங்க, நம்ம கையில் இருந்ததில் தம்பி ரவின்னு சொல்லி, அவர் ஒரு தொழிலதிபர். இந்த கருடா தானே, கருடான்னு சொல்லி நிறைய இந்த பேரிச்சம்பழம் வகைராக்கள் இருக்குதுங்களா, அதெல்லாம் பிரமாதப்படுத்தக்கூடிய ஒரு வியாபாரி. வெறும் தமிழாசிரியர்கள் மட்டுமே இருக்கிறத விட்டுட்டு பிற துறையிலையும் சேர்ந்தவர்களும் நமக்குள்ளே வரணும். ஒரு காலம் தமிழ் என்பது தமிழாசிரியர்களுடைய ஆதிக்கமாக இருந்துச்சு, தவறு இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும்
இப்போ தமிழை வந்து பிறதுறையினரும் படிக்கிறாங்க, மற்றவங்களும் படிக்கிறாங்க. படிக்காதவங்க மேடைக்கு வரக்கூடாது, படிக்கிறவங்க மேடைக்கு வரணும். இப்போ பிறதுறைக்காரர்களும் வர வேண்டும் என்பதற்காக ஒரு அறிமுகம் கொடுப்போம் அப்படின்னு நம்முடைய திருக்குறள் மன்றத்தில் பெரிய தயவில் நம்ம ஐயா கார்த்திகேயனைத்தான் சொல்லணும், அவருடைய தயவு தான் அது. அதில் அவர் முதல்ல வந்திருக்கிறார், ரவி அப்படின்னு அவர் பேர், தேனியில் இருக்கார், பேசுகிறாரு, நல்லா பேசணுன்ற ஆர்வமும் இருக்குது. அதனால் அவரை முதல்ல போட்டிருக்கிறோம். அவரோட கூட சேர்ந்து பேசுகிறதுக்கு நம்முடைய பேராசிரியர் முனைவர் சங்கீத் ராதா, அவங்களுக்கு தெரியும் நம்ம மன்றத்தில் எல்லாம் சேர்ந்தவங்க, பல்வேறு நல்ல நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டவங்க, நல்லா பேசக்கூடிய திறம் படைத்தவங்க, கல்லூரி பேராசிரியர். ஆக இந்த 2 பேரும் நம்ம கையில் தாங்க இருக்குது. என் பாக்கெட்டில் இருக்கிற பணம் எனக்கு தானங்க செலவுக்கு, இன்னொருத்தருக்கு கொடுத்துருவோனா? இல்லை என் பாக்கெட்டில் கையை விட்டு எடுக்க முடியுமா? விட்டுருவேனா? 2 பேரும். இந்த பக்கத்தில் நம்ம தம்பி சண்முக செந்தூரன், அவர் நம்முடைய மன்றத்தை சார்ந்தவர் தான். மக்கள் சிந்தனை பேரவையில் வச்சு அது ஒரு கதை எழுதியிருக்கார். அவர் ஒரு உயர்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக இருந்தவர், நல்ல தமிழ் ஆசிரியரும் கூட. அதனால் அவருக்கு நல்ல விவரம் தெரிஞ்ச ஆள். அவர் என்ன நினைக்கிறாரு, இல்லைங்க நம்ம கையில் மட்டும் இல்லைங்க, அப்படி முடிக்க முடியாது, நம்முடைய வாழ்க்கை பிறர் கையிலையும் இருக்குது அப்படின்னு ஒரு குறுக்குச்சால் அடிக்கிறார். இது எப்போதுமே என்னென்னா, ஒரு கேள்வி போட்டோம்னா ஒருத்தர் ஒன்று சொன்னோடனே ஆமாங்க அப்படித்தாங்க அப்படின்னு வழக்கம். பக்கத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க, என்ன ஆமாங்க ஓமாங்க போடா, அர்த்தம் கட்டு நான் பேசிக்கிட்டு இருக்கேன், அவர் தானே சொல்கிறது சரி தானே, அது எப்படிடா அப்படி குறுக்க வந்துடுவான். அப்படி குறுக்க வந்த ஆள் அவருக்கு அவரோட கூட சேர்ந்து பேசுறதுக்கு நம்முடைய ரேவதி, முனைவர் ரேவதி அம்மா, அவங்களும் நம்ம மதுரையை சேர்ந்தவங்க, பெரிய பேச்சாளர், நமக்கு தெரியும், நம்ம மன்றத்தை சார்ந்தவங்க. ஆக அவங்க எத்தனை பேர் சேர்ந்து தமிழ் இலக்கியத்தை, திருக்குறள் மையத்தை வச்சுக்கிட்டோம். திருக்குறளும் இருக்கணும், முழுவதுமாக திருக்குறளையே சொல்லிக்கிட்டு இருந்தோம்னு சொன்னால் கொஞ்சம் கடினம். முழுக்க திருக்குறளையே சொல்லிக்கிட்டு இருந்தோம்னாக்கும் அது அநேகமாக ஓடாது. நிறைய நிகழ்ச்சிகள் வானொலியில் திருக்குறள் நிகழ்ச்சிகள் போட்டாங்க. எங்களுடைய பேராசிரியர் பெருமக்கள் பெரும் புலவர்கள், அவர்களுடைய அறிவுக்கு முன்னாடி நம்மளை நிற்கக்கூட முடியாது, அவ்வளோ தரம் படைத்தவங்க. ஆனால் அவங்க திருக்குறளை 15 நிமிஷம் தான் பேசுவாங்க, 15 பேர் கிளம்பி ஓடி போயிருப்பாங்க. காரணம் என்னென்னா, அவங்க கற்றவர்களுக்கு பேசுகிறாங்க. கற்றவர்களுக்கு பேசுகிறவர்களுக்கு மத்தியில் கல்லாதவர்கள் உட்கார்ந்துருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு எப்படி அது வழங்கும்? அவங்க திருக்குறளை முன்னும் தெரியாது பின்னும் தெரியாது, அவங்களுக்கு போய் தெரிவிக்கிற மாதிரி சொல்லணும் இல்லையா? அப்படி சொல்ல கற்றுக்கொண்டு அறிஞர்கள் இவங்க எல்லாம். அதனால் பெரியோர்களே, இனி நான் குறுக்க நிற்கிறத விட அவங்கள கூப்பிட்டு பேச வைக்கிறது தான் நமக்கு சரியாக இருக்கும். அப்படின்றனால இப்போது நம்முடைய வாழ்க்கை என்பது நம் கையிலா பிறர் கையிலா? தமிழறிஞர் அவர்களுக்கு உலக திருக்குறள் பேரவையின் சார்பாக பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்ய வருகிறார் வெள்ளக்கோயில் தொழிலதிபர் ஜி குணசேகரன் அவர்கள். உங்கள் கரவழியோடு. வெள்ளக்கோயிலில் அவங்க நிகழ்ச்சியில் என்ன ஒரு 30-40 ஆண்டு இருக்குமா? கூட இருக்கும். நன்றி 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 நன்றி. ஒரு 40-50 ஆண்டுகள் கூட இருக்கும். அவங்களுடைய எண்ணெய் கடை இல்லை, இப்போ இல்லை, ஆயில் சனிக்கிழமை இல்லை,
செந்தமிழ் கல்லூரியுடைய துணை முதல்வர், எங்கள் உலக திருக்குறள் பேரவை தூண்களில் ஒருவர் அம்மா ரேவதி சுப்புலட்சுமி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்ய வருகிறார் கார்த்திகேயன் மணிமொழியன் அவர்கள். செந்தூர் சங்கீத் ராதா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகிறது. எங்கள் வீட்டு பிள்ளை அது. எங்கள் எல்லா நிகழ்ச்சிகளும் சேர்ந்து ஆரம்பத்திலேருந்து முத என் கூட தான் பேசிச்சு. இன்னைக்கு பெரிய அளவில் என்னை காட்டிலும் பெரிய பேச்சாளராக தமிழ்நாடு முழுவதும் வலம் வந்து கொண்டிருக்கிறது. நம்மில் நம் மக்கள் அறிவுடைமை. அடுத்து ரவி அவர்கள். சண்முக செந்தூரன் அவர்களுக்கு ஒரு தலைமை ஆசிரியர், நிறைய பட்டிமன்றங்கள் களம் கண்ட வேங்கையவர். இப்பொழுது மேடையினை ஐயா தமிழறிஞர் வசம் கொடுத்து அமர்கிறோம். நம் கையிலே இந்த அணியை தொடக்க பேச்சாளராக வருகிறார் திருமிகு ரவி அவர்கள். தமிழை மக்களின் வீடு வரை கொண்டு சேர்த்தவர், பட்டிமன்றத்தை பாமரனும் ரசிக்கும் மேடையாக்கியவர், அறிவையும் நகைச்சுவையும் அழகாக இணைத்து தலைமுறைகளை கவர்ந்தவர். ஜெனரேஷனை மிக்ஸ் பண்ணியிருக்காரு. பட்டிமன்ற பிதாமகன், பட்டிமன்ற சூப்பர் ஸ்டார் பத்மஸ்ரீ சாலமன் பாப்பையா அவர்களை அவரின் பாதம் தொட்டு அன்புடன் வணங்குகின்றேன். அவைக்கு வணக்கம். அடுத்தது என் துவக்கம். நம்முடைய வாழ்க்கை என்பது பிறர் கையில் அல்ல, நம் கையிலே என பேச வந்துள்ளேன். வாழ்க்கைனா வெறும் பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட காலம் இல்லைங்க. நாம் விட்டு செல்லும் தடம். வாழ்க்கை ஒரு வயல் போன்றது. எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுவடை செய்கிறோம். நாம் சொல்லுவோமே, விதை நாம் போட்டது. தேவர் மகன்ல சிவாஜி சொல்வாரே, விதைக்கிறது நம்ம கையில் தான். அன்பை விதைத்தால் அன்பு கிடைக்கும், உழைப்பை விதைத்தால் வெற்றி கிடைக்கும், நம்பிக்கையை விதைத்தால் சாதனை கிடைக்கும். சிலர் வாழ்க்கையை விதி எழுதுகிறது என்கிறார்கள், சிலர் வாழ்க்கையை முயற்சி எழுதுகிறது என்கிறார்கள், சிலர் வாழ்க்கையை டெசிஷன் மேக்கிங் என்கிறார்கள், அதாவது முடிவெடுத்தல் என்கிறார்கள். சிலர் வாழ்க்கையை காலத்தின் தாக்கம் என்கிறார்கள், சிலர் வாழ்க்கையை சூழ்நிலையை என்கிறார்கள். அனைத்துமே உண்மையாக இருக்கலாம். ஆனால் நமக்கு கிடைச்ச வாய்ப்பை, ஆப்பர்ச்சுனிட்டிஸை எப்படி பயன்படுத்துகிறோம்ன்றதில் தான் நம் வாழ்க்கை நம்ம கையில் இருக்குது. நம்ம மனுஷ வாழ்க்கையிலங்க இந்த குடும்பத்தில் தான் பிறக்கணுன்றது நம்ம கையில் இல்லைங்க. அது மட்டும் நம்ம கையில் இருந்துருச்சு, நம்மால் என்ன பண்ணியிருப்பார்? கோடீஸ்வரன் கையில் பிறந்திருப்பார், பிரைம் மினிஸ்டர் வீட்டில் பிறந்திருப்பார். சூப்பர் ஸ்டார் பாடுவாரே, தாயை தேர்ந்தெடுக்கும் தந்தையை தேர்ந்தெடுக்கும் உரிமை உன்னிடத்தில் இல்லை இல்லை, முகத்தை தேர்ந்தெடுக்கும் நிறத்தை தேர்ந்தெடுக்கும் உரிமை உன்னிடத்தில் இல்லை இல்லை, பிறப்பை தேர்ந்தெடுக்கும் இறப்பை தேர்ந்தெடுக்கும் உரிமை உன்னிடத்தில் இல்லை இல்லை, எண்ணி பார்க்கும் வேளையிலே உன் வாழ்க்கை மட்டும் உந்தன் கையில் உண்டு, அதை வெற்றி எடு. நம்ம வாழ்க்கையில் அப்பா அம்மா பிறப்பு இறப்பு எதையுமே மாற்ற முடியாதுங்க. மழை பெய்யறதை நிறுத்த முடியும், ஆனால் கொடை பிடிக்க முடியும்ல. இருட்டு வருவதை தடுக்க முடியாது, ஆனால் விளக்கேற்ற முடியும்ல. அதனால் தான் சொல்கின்றேன், நம் வாழ்க்கை நம் கையில். நேரத்தை பயன்படுத்துறது நம்ம கையில் தாங்க இருக்குது. இப்போ எல்லாரும் புத்தாண்டுக்கு கோவிலுக்கு போகிறாங்களோ இல்லையோ, ஜிம்முக்கு போகிறாங்க. நடுவரவர்களே, ஜிம்முக்கு போகிறாங்க. 6 பேக் வைக்கணுமா? 5 நிமிடம் தான் புதிய நோய். அது 5 ஆண்டுகளை விழுங்கி விடுகிறது. நாளைக்கு படிப்பேன், நாளைக்கு சேமிப்பேன், நான் பயிற்சி நாளைக்கு ஆரம்பிக்கிறேன். ஆனால் அந்த நாளை மட்டும் வரவே வராது. வாழ்க்கையை கெடுப்பது தோல்வி அல்ல, அது வெற்றிக்கான படிக்கட்டு. உண்மையிலே கெடுப்பது யார் தெரியுமா?
தள்ளி போடும் பழக்கம், அந்த தள்ளி போடுற பழக்கத்தை தள்ளிவிட்டால் நம் வாழ்க்கை நம் கையில். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, பரீட்சைக்கு படிச்சியாப்பான்னு ஒரு ஸ்டூடெண்ட்டை கேட்டாங்க. அவன் சொன்னான், செல்லில் யூடியூப்பில் படிக்க போனேன், அப்புறம் அதுக்குள்ளே ஒரு ரீல்ஸ் வந்துருச்சு, அதை பார்த்தேன், அப்புறம் இன்னொரு ரீல்ஸ் வந்துருச்சு, அதை பார்த்தேன், கடைசியில் புத்தகம் மூடப்பட்டிருந்தது, செல்போன் திறக்கப்பட்டிருந்தது. ஒரு நாளில் செல்போனில் 7 மணி நேரம் முங்கி எந்திரிச்சிறாரு நம்மால் நடுவர் அவர்களே. இவங்க ஜென்சி வேற. கடைசியில் வாழ்க்கையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. ஏன் வாழ்க்கை சரியில்லை, ஏன் கையில் இல்லை அப்படின்னு புலம்பல் வேற. அடப்பாவியே, உன் வாழ்க்கையை கெடுத்தது மொபைல் ஃபோன் இல்லை, அதை எப்போது பயன்படுத்த வேண்டும், எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று முடிவு செய்யாத நீதான். டெசிஷன் மேக்கிங் உன் கையில் தானே இருக்கு. நம் வாழ்க்கை நம் கையில். ஒருத்தர் உடம்பு சரியில்லைன்னு டாக்டர்கிட்ட போனார். வாய் ஆணு தரங்கன்னாரு டாக்டர். அப்பா கப்படிக்குது, பூக்க பிடிட்டாரு டாக்டர். புகை பிடிப்பீங்களா? அதெல்லாம் ரஜினி ஸ்டைல அப்படி போட்டு இப்படி குடிப்பேன் டாக்டர். ஓகே. மது குடிப்பீங்களா? அடிக்கடி குடிக்க மாட்டேன் டாக்டர். ஃபங்க்ஷனுக்கு போனால் குடிப்பேன், கேத வீட்டுக்கு போனால் குடிப்பேன், சந்தோஷமாக இருந்தால் குடிப்பேன், கேத வீட்டுக்கு போனால். அவ்வளோதான் டாக்டர், அவ்வளோதான். சோசியல் ட்ரிங்கர். ஐ சி. தினம் உடற்பயிற்சி ஏதாவது பண்ணுறீங்களா அப்படின்னா, இந்த வாக்கிங்கு, ஜிம்மு, யோகா இதில் ஏதாவது பண்ணுறீங்களா? வேண்டாம் டாக்டர், வேண்டாம், ரிஸ்க்கு, உடம்பு ஒத்துக்கிடாது. பச்சை உடம்பு டாக்டர், பச்சை உடம்பு. அப்படியா? நைட்டு எத்தனை மணிக்கு தூங்குவீங்க? நைட்டு 2 மணிக்கு டாக்டர். 2 மணி? அப்பா, 2 மணி வரைக்கும் என்ன செய்வீங்க? 2 மணி வரைக்கும் டாக்டர் புக்ஸ் எல்லாம் படிக்க மாட்டேன், ஃபேஸ்புக் பார்ப்பேன், இன்ஸ்டாகிராம் பார்ப்பேன், வீடியோவில் கேம் விளையாடுவேன், யூடியூப் பார்ப்பேன், வாட்ஸ்அப் பார்ப்பேன். இதை சொல்கிறப்ப அவருக்கு முகத்தில் அப்படி பெருமை பொங்கி வலியுது வந்து. டாக்டர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், உங்கள் உசுரை நான் காப்பாற்றவே முடியாது, ஆனால் உங்கள் வாழ்க்கை இன்னும் உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த கெட்ட பழக்கத்தெல்லாம் நீங்கள் மாற்றினீங்கன்னா நீங்கள் பிழைக்கலாம். பிறரை மாற்ற முயற்சிப்பதை விட நம்மை மாற்றத் தொடங்கினால் நம் வாழ்க்கை நம் கையில். ஒரு குட்டி கதை சொல்லட்டா நடுவர் அவர்களே? சொல்லுங்க. ஒரு ஊரில் ஒரு பெரிய சோம்பேறி இருந்தாராம். பெரிய சோம்பேறி. அவர் தினமும் கோவிலுக்கு போய் சாமி கும்பிடுவாராம், வேண்டுவாராம், கடவுளே என்னை பெரிய பணக்காரனாக்கு, அப்படி ஆக்குனா 100 தேங்காயை உனக்கு உடைக்கிறேன். இதில் டீல் வேற, டீலா நோ டீலான்னு அக்ரிமெண்ட் வேற நடுவர் அவர்களே. மறுநாளும் அதே வேண்டுதல். 1 நாள், 2 நாள், 1 மாதம், 2 மாதம் இதே வேண்டுதல், என்னை பணக்காரனாக்கு, என்னை பணக்காரனாக்கு. கடவுளுக்கே பொறுமை போய் கோவம் வந்துருச்சு. ஒரு நாள் கனவுல வந்துட்டாரு. டஷ், மகனே உன்னை பணக்காரனாக்க நான் தயாரா. அவருக்கு சந்தோஷம் தாங்கலை. சாமி நேரில் வந்துருச்சுல. அப்படியா சாமி? முதல்ல காலையில் 10 மணி வரைக்கும் தூங்குறத நிப்பாட்டு, அப்புறம் சாமி, அப்புறம் வேலைக்கு போ, அப்புறம் சாமி, அப்புறம் வந்து என்னை கூப்பிடு, ஒன்று நான் பணக்காரனாக்கிறேன் அப்படின்றாரு. நண்பர்களே, கடவுள் கூட உதவ தயாராக இருக்காரு. ஆனால் நாம் செய்ய வேண்டியதை செய்யணும்ல. தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வெறுத்த கூலி தரும். கடவுளாலே கூட இந்த காரியம் நடக்காதனாலோ நாம் கடுமையாக முயற்சி செய்து உழைத்தால் அதற்குரிய பலன் கிடைக்கும். வள்ளுவர் வாக்கு. நம் வாழ்க்கை நம் கையில் தான், நம் உழைப்பில் தான் உள்ளது. இன்னைக்கு இருக்கிற கிளைமேட்டிக் கண்டிஷன்ல ஐயா சொன்னாங்களே, ஏசிக்கே வேர்க்குது, ஃபேனே நடுங்குது, சுத்தி கீழே விழுந்துருதுன்னு ஐயா முதலே ஆரம்பிச்சாங்க. ஆனா ஒரு விவசாயிகிட்ட கேட்டாங்க, ஐயா மழை வரலையே, உனக்கு பயம் இல்லையா? ஐயா சொன்னாரு, எல் நினோ வருது. எல் நினோன்னா நமக்கு எல்லாருக்கும் என்னன்னு தெரியும், இருந்தாலும் நான் கொஞ்சம் விளக்கமா சொல்றேன். பசிபிக் பெருங்கடல் வெப்பமடைந்து உலக வானிலை மாறிக்கிட்டே இருக்கு. மதுரையும் உலகத்தில், அது வேர்ல்டு லெவல்ல 7வது பெரிய ஹாட் சிட்டியா, வெப்பமான நகரமா மாறப்போகுது. வறட்சி வரப்போகுதே, பயம் இல்லையா? முழு சந்திரமுகியா சூரியன் மாறப்போகுதே, பயம் இல்லையா? லக்க 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 வெயில் கொளுத்திக்கிட்டு இருக்கே, பயம் இல்லையா? இந்த நாட்டின் முதுகெலும்பான விவசாயி அவர்களே, சிரித்தார் விவசாயி. மழை வர்றது மட்டும்தாங்க என் கையில் இல்லை, ஆனா நிலத்தை உழுவுறது என் கையில் இருக்கு, விதை போடுறது என் கையில் இருக்கு, கிணறு தோன்றது என் கையில் இருக்கு. வாழ்க்கையில நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்றது முக்கியம் இல்லைங்க, கிடைச்சதை வச்சு நாம என்ன செஞ்சோங்கிறதா முக்கியம். நமக்கு கிடைக்காத நினைச்சுக்கிட்டு அப்படியே இருந்தா
வாழ்க்கைன்ற வண்டி நகராதுங்க. நம்ம கையில இருக்கிறத வச்சுட்டு இருக்கும் ஆயுதங்களோடு போரிட தெரிஞ்சவன் தான் வாழ்க்கையில வெற்றி பெறவன். அப்படி வெற்றி பெற்றால் நம் வாழ்க்கை நம் கையிலே. இறுதியாக நடுவர் அவர்களே, ஆதாரமா சொல்றேன், ஆணித்தரமா சொல்றேன், அடிச்சு சொல்றேன், நம் வாழ்க்கை நம் கையில தான். இந்த உலகத்துல நிறைய பேர் யார அடிச்சு சொல்றீங்க? சொல்லுங்க. இந்த உலகத்துல நிறைய பேர் வாழ்ந்து ஜெயிச்சிருக்காங்க. அதுல சில பேரை 4 பேரை சொல்லட்டுமா? சொல்லுங்க. 4 பேருக்கு நன்றின்பாங்களே, அந்த 4 பேருக்கு நன்றி சாம்பிள்ஸ். ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதம் இல்லையா? 1 அருணிமா சின்ஹா, இந்தியாவை சேர்ந்த ஒரு பெண். திருடர்களால் ஓடும் ரயிலில் இருந்து தள்ளப்பட்டாங்க. ஒரு கால் துண்டிக்கப்பட்டது. அவரோட வாழ்க்கையே போச்சு, சாப்டர் க்ளோஸ் அப்படின்னாங்க. ஆனா அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? உலகிலேயே மிக உயரமான எவரெஸ்ட் சிகரத்தில் இந்திய கொடியை நாட்டிய முதல் மாற்றுத்திறனாளி பெண் என்ற சாதனையை படைத்தார் அவர். ஒரு கால் இல்லாமல் எவரெஸ்ட் ஏறினாரு. 2 கால் உள்ள நம்ம காரணத்தை சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா நம் வாழ்க்கை நம் கையில தாங்க. 2 ஜே.கே. ரவுலிங், இங்கிலாந்தை சேர்ந்த பெண், உலக புகழ் பெற்ற ஹாரி பாட்டர் நூலை எழுதியவர். ஹாரி பாட்டர் புத்தகத்தை ஆரம்பத்தில் பல பதிப்பகங்கள் வேண்டாம்னு ரிஜெக்ட் பண்ணாங்க, திருப்பி அனுப்பினாங்க. ஆனால் மனம் தளராமல் தொடர்ந்து அனுப்பினார் ஜே.கே. ரவுலிங். இன்று உலகிலேயே அதிகம் வாசிக்கப்படும் நூல்களில் ஒன்றான ஹாரி பாட்டர் ஜே.கே. ரவுலிங்கின் படைப்பு. நம் வாழ்க்கை நம் கையில். 3 நிக் உயிசிச், ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர். பிறக்கிறப்பேங்க 2 கையும் இல்லை, 2 காலும் இல்லை. யோசிச்சு பாருங்க, ஒரு குழந்தை பிறக்கிறப்ப தாயின் தகப்பனும் எவ்வளவு ஆசையா போய் பார்ப்பாங்க. 2 கையும் இல்லாமல் 2 காலும் இல்லாமல் ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா அதை எப்படி பார்ப்பாங்க? யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்டவர். ஆனால் அவர் அதை பெருசா நினைக்கல. உலகம் முழுவதும் சென்று லட்சக்கணக்கான மக்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கும் நம்பிக்கை பேச்சாளராக, மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக உருவெடுத்தார். உடம்புல கையில்லாதவர் வாழ்க்கையை கையில் எடுத்தார். ஆனா உடம்பெல்லாம் கை உள்ள நாம் வாழ்க்கையை மற்றவங்க கையில கொடுக்கணும். நம் வாழ்க்கை நம் கையில். கர்னல் சாண்டர்ஸ், அமெரிக்கா. 4வது அமெரிக்காவை சேர்ந்த முதியவர், பெரியவர், KFC சிக்கன் ஓனர். KFC சிக்கன் சாப்பிட்டுருப்பீங்களா? ரொம்ப சூப்பராக இருக்கும். சந்துக்கு சந்து, மூளைக்கு மூளை, உலகத்தில் எல்லா இடத்துலையும் இருக்குது. நம்ம ஊரில் இருக்குது, வெளியூர்லேயும் இருக்குது. அவரோட 65 வயசு வரைக்கும் அவருக்கு பெரிய வெற்றி கிடையாதுங்க. 65 வயசுக்கு பிறகு வெற்றி பயணத்தை ஆரம்பித்தார். ஒரு பெரிய ஆண்டர்பிரனர். 1000க்கும் மேற்பட்ட ஹோட்டல் இருந்து அவரை வெளியேற்றப்பட்டாங்க. ஆனால் தனது சமையல் திறமையால் அவர் மனசு உடையாம KFC சிக்கன் என்ற உலக புகழ்பெற்ற நிறுவனத்தை, சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார். வயசு கையில் இல்லைங்க, வாழ்க்கை நம்ம கையில் இருக்கு. இவர்களை உயர்த்தியது வயதல்ல, வசதி அல்ல, அதிர்ஷ்டம் அல்ல. தன் கைகளை, தன் உழைப்பை, தன் மனப்பான்மை, தன் முயற்சியை நம்பியதுதான் பாசிட்டிவ் ஆட்டிடியூட். இவர்களிடமிருந்து பணம் இல்லை, பதவி இல்லை, பரம்பரை சொத்து இல்லை. ஒரே சொத்து, என் வாழ்க்கையை நான் மாற்றுவேன்ற முடிவு மட்டும்தான். வெற்றி பெற்றவர்கள் அனைவருக்கும் ஒரு விஷயம் காமனாக இருக்குங்க, காமனாலிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது அவர்கள் தோல்விக்கான, அதாவது வெற்றிக்கான வழிகளை தேடினார்கள், தோல்விக்கான காரணங்களை சொல்லவில்லை. விதியை கடவுள் எழுதினாரு, ஆனால் அதை எப்படி வாசிக்கணும்ன்றதை முடிவு செய்கிறது நாம தாங்க. வாசிக்கிறது நம்ம கையில் தான். நம் வாழ்க்கை நம் கையில். இப்படியே போனால் நம் நாடென்ன ஆகுவதோ? ஒன்றும் ஆகாது, தீதொன்றும் ஆகாது, திடமாக இருங்கள். இதென்ன புது முடிவு என வியப்புக் கொள்கின்றீர். சத்தியமே சொல்கின்றேன், சாற்று முறை வைக்காது. இத்தனைக்கும் இடையினிலே நாள்தோறும் எத்தனையோ புதுமைகளை நாம் கண்டு வருகின்றோம். அத்தனையும் கண்கொண்டு ஆராய்ந்து பாருங்கள். நம் வாழ்க்கை நம் கையில் என நீங்கள் கூறுங்கள். நன்றி, வணக்கம். பரவாயில்ல, முதல் பேச்சு எப்படி பேசுவாரோன்னு நான் அவரை விட நான் பயந்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அவரை போட சொல்லியது நான் தான். மேடையில் வந்து நம்மளை இம்சை பண்ணி விட்டுருவாரோ அப்படின்னு தக்க வச்சுக்கிட்டார். கொஞ்சம் ஒரு 4-5 மேடைகள் போய் பழகிட்டாருன்னு சொன்னால் இன்னும் இயல்பாயிரும். ஆரம்பம் தானே, ஆரம்பம் கொஞ்சம் செயற்கை இருக்கும். எல்லா பேச்சாளருக்கும் அந்த செயற்கை இருக்கும். போக 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 கற்பனைகள், கனவுகள் எல்லாம் மடிஞ்சு இயற்கை வந்து சேரும்.
அந்த இயற்கை வந்து சேரும்போது தானாக ஒரு நல்ல பேச்சாளர் உருவாகிடலாம். ஆக ஒரு பேச்சாளர் நமக்குள்ளே உருவாகியிருக்கிறாரு. அவருக்கு என்னுடைய ஆசிகள், வாழ்த்துக்கள். நல்ல செய்திகளையும் சொல்லியிருக்காரு. நம்முடைய வாழ்க்கை நம்ம கையில் தான் அப்படின்றதுக்கு நல்ல செய்திகள் 1-2 இல்லை, ஒரு 4-5 செய்தி சொல்லியிருக்காரு. கடைசியாக ஒரு 4 சான்றுகளை வர சொல்லியிருக்காரு. இவ்வளவு தெளிவாக சொன்ன பிற்பாடு இதை எதிர்க்கிறது என்பது கொஞ்சம் கடினமான விஷயந்தான். ஏன்னா அவர் கடைசியாக முடிக்கும்போது பாருங்கள், ஆவேசமாக முடிச்சிருக்காரு. யாரும் எதிர்த்து வராந்துடாதீங்க அப்படின்னு. கொஞ்சம் கஷ்டம்தான், என்ன செய்வாரோ. வாங்க. உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாகும். வெள்ளத்தின் பெருக்கை போல் கலைப்பெருக்கும் கவிப்பெருக்கும் மேவுமாயின் பள்ளத்தில் விழுந்திருக்கும் குருடரெல்லாம் வெளிப்பெற்று பதவி கொள்வார். தெள்ளுற்ற தமிழமுதின் சுவை கண்டார், இங்கமரர் சிறப்பு கண்டார். உலக திருக்குறள் பேரவையினுடைய சார்பில் மிக அருமையான இந்த பட்டிமன்றத்தினுடைய நடுவராக பட்டிமன்ற பிதாமகர், எங்களையெல்லாம் வழி நடத்தி செல்லுகின்றவர். அது மட்டுமல்ல, அவர் வாழ்ந்த காலத்தில் நாங்களெல்லாம் வாழ்ந்தோம் என்ற பெருமையை எங்களுக்கு சேர்த்தவர். அப்படிப்பட்ட பெருந்தகையாளர் நடுவராக இருந்து நாங்கள் பேசுவதற்கு கொடுத்து வைத்திருக்கிறோம் என்று சொல்லி ஐயா அவர்களை முதலில் வணங்குகிறேன். மனையறத்தின் வேராக இருந்து ஐயாவை வழிநடத்தியது போல் தான் பெற்ற புதல்வனையும் தடம் மாறாமல் அவருடைய வழியிலே வழிநடத்துகின்ற அம்மா கமலா அம்மையார் அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். வெள்ளக்கோயில் பெருவணிகராக இருக்கிற பெருந்தகையாளரையும் உலக திருக்குறள் பேரவையினுடைய மதிப்புறு தலைவர் ஐயா கார்த்திகேயன் மணிமொழியனையும் அவருடைய குடும்பத்தாரையும் பெருந்திரளாக கூடியிருக்கிற அறிஞர் பெருமக்களையும் என ஒவ்வொருவரும் எனக்கு தெரிந்தவர்கள். ஆகவே பெயரை சொல்லினால் ஐயா மணி அடிச்சுவார். பட்டிமன்றத்தில் பேச முடியாது என்ற காரணத்திற்காக ஒவ்வொருவரையும் அழைத்ததாக சொல்லி அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிக்கொண்டு, என்னுடைய பேச்சை தொடர்ந்து என் அணிக்கு வலு சேர்க்கிற தமிழ்ச்சங்கத்தினுடைய துணை முதல்வர் அருமை சகோதரியார் அவரையும் வணங்கி, எதிரணியில் பேச இருக்கின்ற அன்பு சகோதரியையும் அன்பு சகோதரரையும் வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகிறேன். ஐயா நடுவர் அவர்களே, நம் வாழ்க்கை நம் கையிலா என்று சொல்லி, நம் கையிலே என்று சொல்லி அருமை தம்பின்னு சொல்லலாம். எனக்கு வயசு அதிகம், அவருக்கு வயசு குறைவு. எனக்கு தாங்க வயசு குறைவு. நம் கையிலேன்னு பேசிட்டு போனார். அவர் தலைப்பை சரியாக பார்த்தாரா என்னன்னு எனக்கு ஒன்றும் தெரியலை. நம் கையிலேனா வீட்டில் உட்காந்து பஜனை பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதுதான். இந்த மனிதனுடைய பிறப்பே இன்பமாக இருக்க வேண்டும் என்பது தான். எல்லா உயிர்க்கும் இன்பம் என்பது தானமர்ந்து வரும் மேவற்றாகும் தொல்காப்பியம் சொல்கிறது. இந்த இன்பம் எப்படி வரும் என்று சொன்னால், நல்ல துணையால் வரும், நல்ல நட்பால் வரும், நல்ல உறவால் வரும், நல்ல சமூகத்தால் வரும். இப்படி படிப்படியாக நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். அதனால தான் திருக்குறளை உலக பொதுமறை என்று சொன்னார்கள், தவிர உலக தனிமறை என்று சொல்லவில்லை. இதில் என்ன ஒரு சிறப்பு என்று சொன்னால், ஒவ்வொருவருமே தனிமையாக இருக்க முடியாது. இந்த உலகம் இயங்காது. இப்போ சொன்னார், நிறைய சான்றுகளை ஐயா சொன்னது போல் சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, கை இல்லாதவர்கள் கால் இல்லாதவர்கள் எல்லாம் எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறினாங்கன்னு சொன்னார். உண்மையிலே கை இல்லை கால் இல்லை. அந்த காலை கண்டுபிடித்து கொடுத்தவர் ஒரு இருக்கிறதுனால தான் செயற்கை காலோடு அவர் ஏறினார். அறவர உடையில் ஏறல. அந்த செயற்கை காலை கண்டுபிடித்து கொடுத்தவர் ஒருவர் தானே. அப்போது பிறர் துணை இல்லாமல் இந்த வாழ்க்கை இயங்காதுங்க. அதனால தான் திருவள்ளுவர் சொன்னார், நட்பு என்கிறது இந்த வாழ்க்கையில் மிக மிக இன்றியமையாத ஒன்று.
அதனால தான் நட்புக்கு 5 அதிகாரம் வச்சார். வேறு எதுக்குமே இத்தனை அதிகாரம் வச்சதில்லை. 5 அதிகாரங்களை நட்புக்கு என்று சொன்னார். நட்பு, தீநட்பு, கூடா நட்பு, நட்பாராய்தல், பழமை என்று சொல்லி 5 அதிகாரத்தை நட்புக்கு வைக்கிறார் என்று சொன்னால் மனிதன் தனியாக வாழ முடியாது என்ற காரணத்தினால் தான் வைக்கிறார். அதை புரிஞ்சிடணும். இப்போ சிறுபிள்ளையாக இருக்கிற போது யார் துணையோட வளர்ந்துருப்பாரு? இவ்வளோ வளர்ந்து தனியாக வாழ்ந்துருவேன்னு சொல்கிறாருல, இதெல்லாம் ஒரு அகம்பாவான். எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எவனும் தேவையில்லைன்னு சொல்லுவாங்க சில பேர். அப்படி வாழவே முடியாது. ஏன்னா மனிதன் என்பவன் சமூக விலங்கு, பிறரை சார்ந்துதான் வாழ வேண்டுமே தவிர தனியாக வாழ முடியாது. தனியாக வாழ்ந்தால் நம்மெல்லாம் பிறந்திருக்க முடியாது. இந்த உலகம் இயங்காது. இந்த அடிப்படை உண்மை தெரியாமலேயே அருமை சகோதரர் சொல்கிறாரு, என்னுடைய வாழ்க்கை என்னுடைய கையிலே. யாருடைய உதவி இல்லாமல் ஒரு வேலை வாங்க முடியுமா? யாருடைய உதவி இல்லாமல் ஒரு பள்ளிக்கூடத்தில் அட்மிஷன் வாங்க முடியுமா? யாருடைய உதவி இல்லாமல் ஒரு நல்ல வேலைக்கு சேர்ந்து அந்த வேலையை நல்லபடியாக முடிக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. அவர் பாக்கெட்டில் கிடக்கிற பணத்தை வச்சுக்கிட்டு பேசுகிறாரு. பணத்தை வச்சு என்ன செய்ய முடியும்? எல்லா இடங்களிலும் பணம் செல்லாது இல்லையா? இங்கே 10 ரூபாய் இருக்கிறது அங்கே 1 கோடி ரூபாயாக இருக்கும், 1 லட்சம் ரூபாயாக இருக்கும். அப்போ இடத்துக்கு இடம் பணம் மாறுபடும். முதல்ல பணம் சம்பாதிக்கணும். பணம் எங்கள் வீட்டில் உட்காந்து பஜனை உட்காருப்பேன். ஆண்டவனே என்னுடைய வாழ்க்கையே அவருடைய கையில் இல்லையா? ஆண்டவனுடைய வாழ்க்கை அவருடைய கையில் இருந்துச்சு. கமிட்டி மெம்பர்கள் கையில் இருக்கு. அப்புறம் ஏன் ஏசனார் சிலுவையில் அரைஞ்சாங்க? மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஏன் மோதனை விரட்டினாங்க? இவரே சிவபெருமான பிச்சை எடுத்தார்ல. அப்போ ஆண்டவனுடைய வாழ்வே அவனுடைய கையிலே இல்லாத போது தனி மனிதனுடைய வாழ்வு எப்படி அவனுடைய கையில் இருக்க? நிச்சயமாக இருக்க முடியாது. பிறரை சார்ந்துதான் வாழ வேண்டும். நல்லா பாடினார், அருமையான குரல் அவருக்கு. ஆடி பாடி வேலை செஞ்சால் அலுப்பு இருக்காது, அது ஆணும் பெண்ணும் சேராவிட்டால் அழகு இருக்காதுன்னு சொன்னார். அது மட்டும் இல்லை, தனிமையிலே தனிமையிலே இனிமை காண முடியுமா? நள்ளிரவினிலும் சூரியனும் தெரியுமா? தனிமையிலே இனிமை காண முடியுமா? இல்லறவனு வச்சிருக்கிறாரு. துறவி கூட தனியாக வாழ முடியாதியா? துறையருடைய வாழ்வு கூட அவருடைய கையில் இல்லை. 4 இடத்துல பிச்சை எடுத்தால் தான் நம்ம போடுற சில்லறையில் தான் அவர் வாழ்க்கை இருக்கு. என்னங்கய்யா? நம்ம போடுற சில்லறையில் தான் துறவின்னு வருது. 4 இடத்துல பிச்சை எடுத்து சாப்பிட்டு உடல் வளர்க்க முடியல, உயிர் போயிடும். அந்த காலத்தில் பிசுராந்தையார்னு ஒரு புலவர் இருந்தார் சங்க காலத்தில். அவர் ரொம்ப காலமாச்சு, ஐயா போல நிறைய வயது அவருக்கு. ஆனால் அவர் முடி நரைக்கலை. பார்த்தவங்கெல்லாம் கேட்டாங்க, என்ன இவ்வளோ வயசாகிடுச்சு, உங்களுக்கு ஒரு நரமுடி கூட இல்லையே என்று பேர் அதிசயமாக கேட்டுக்கொண்டே இருப்பது. அவர் பதில் சொன்னார், அதாவது ஏன் நர வரலைன்னு சொன்னால், என்னுடைய பேச்சை என்னுடைய மனைவி கேட்குறா. அது ரொம்ப முக்கியங்க. என்னுடைய பிள்ளைகள் கேட்குது. நான் சொல்கிற வேலையை எனக்கு பணி செய்கிற வேலைக்காரர்களும் செய்கிறார்கள். இப்போ வேலைக்காரர்களை வச்சு வேலை வாங்கிறதுக்கு சாதாரண விஷயம் இல்லை. அப்போது என்ன பணி சொன்னாலும் முகம் சுளிக்காமல் நான் விரும்புகிறபடியே என்னுடைய பணியாளர்களும் வேலை செய்கிறார்கள். என் நாட்டினுடைய அரசனும் நீதி தவறாது ஆட்சி செய்கிறான். அதற்கு மேலே என்னன்னா, இந்த சமுதாயத்தில் இந்த உலகத்தில் நன்றாக படித்து எல்லோருக்கும் வழிகாட்டுகின்ற மிகச்சிறந்த சான்றோர் பெருமக்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறதுனால தான் என்னுடைய முடி இன்னும் நரைக்காமல் இருக்கிறது. எனக்கு எந்த கவலையும் இல்லைல்ல. அப்படினால நான் பயங்கர கவலையில் இருக்கேன்னு நினச்சிடாதீங்க. எந்த கவலையும் இல்லை. ஆண்டு பலவாக நரையில் ஆகுதல் யாங்காகியர் என வினவுதிராயின் மாண்ட என் மனைவியோடு மக்களும் நிரம்பினர். யான் கண்ட சிறந்தன்னு பொருள். மாண்ட என் மனைவியோடு மக்களும் நிரம்பினர். யான் கண்டனையர் என் நிலையரும் வேந்தனும் அல்லவை செய்யா காக்கும் அதன்தலை ஆன்று அவிழ்ந்து அடங்கிய சான்றோர் பலர் யான் வாழும் ஊரேறு அவர் சொல்றார். இப்படிப்பட்டவர்கள் இருப்பதனால்தான்
நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இப்போ என்னுடைய பெற்றோர்கள் இல்லைன்னா என்னுடைய முன்னேற்றம் இல்லைங்க. இப்போ ஐயானுடைய தயவுதானே இந்த மேடையில் நான் இருக்கிறேன். ஏன்னா சமூக விலங்காக இருக்கிறதுனால பிறரை சார்ந்து வாழ்கின்ற இயல்புடையவது தான் மனிதனுடைய வாழ்க்கை. இல்லறம், வாழ்க்கை துணைநலம், இப்படி ஏகப்பட்ட அதிகாரங்களை திருவள்ளுவர் சொல்லி வைக்கிறார்னா தனி மனிதனுக்காக அவர் சொல்லவில்லை, இந்த சமூகத்திற்காக சொல்லியிருக்கிறார். ஆகவே என்னுடைய வாழ்வு என் கையில்தான் இருக்கிறது என்று சொல்லுவோம் என்று சொன்னால் அது பொருந்தாத ஒரு கூற்று என்பதை சகோதரருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து வருகிற சகோதரியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால தான் அந்த காலத்திலேயே பட்டுக்கோட்டை பாடி வந்தார், சிந்தித்து பார்த்து செய்கையை மாற்று, சிறுசாயிருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசாயிருக்கையில் திருத்திக்கோ, தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ. தெரிஞ்சும் தெரியாமல் வந்து அந்த அணியில் சேர்ந்து பேச வந்திருக்கீங்க, அதனால் இன்னும் இப்படிப்பட்ட தலைப்பில் நீங்கள் பேசாதீங்க என்று சொல்லி நல்ல வாய்ப்பளித்த உலக திருக்குறள் பேரவையினருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி என்னுடைய முதல் சுற்றை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். செந்தூரன் சரியாக பிடிச்சிட்டார். எங்கே போய் கொண்டாந்துருக்காரு அதுக்கு சான்று புறநாற்று புலவர் திருவழி படிச்சிட்டாரு. ஆள் உறவு இல்லைன்னா நம்ம கதை முடியாதியா. ஒரு குடும்பம் நடத்தணும்னா குறைந்தபட்சம் மனைவி வேணும், மகிழ்ச்சியாக இருக்கணும் இளமையில், அப்படின்னா நட்பு வேணும். இதெல்லாம் இல்லாமல் எப்படியா வாழ்க்கை ஓடும், கதை நடக்குமா? நல்ல திறம்பட அதுக்கு பாட்டு வேற பாடுறாரு. ஏன்னா இந்த தம்பி லேசாக கொஞ்சம் பாடுறாரு, அவரை அடித்து உட்கார வச்சுட்டாரு. பாட்டில் நல்ல தெளிவான குரல், நல்லா பாடுறாரு. ஆக அடுத்தவங்க துணை இல்லாமல் கதை நடக்காது. மேன் இஸ் அ சோஷியல் அனிமல். அவன் சமுதாய விலங்கு. அவன் அடுத்தவங்க துணை இல்லாமல் அவன் இயங்கவே முடியாதுன்னு முடிச்சிட்டார். ரொம்ப கஷ்டம்தான். இதில் தான் நம்ம உட்கார்ந்து பேசுறதுக்கு யோசிக்கிறது. ரெண்டு பேர் ஒருத்தர் பேச்சையே கேட்டுட்டு கதையை முடிக்கக்கூடாது. இதற்கு ஒரு ரெண்டு பேர் பேச்சை கேட்கணுன்றதுக்கு. அப்படி கேட்குற போது தான் நமக்கு விவரம் விளங்குது. ஓ, இப்படி இருக்கா ஒரு பக்கம், ரெண்டு பக்கம் பார்வைகள். இப்போ இவர் பேசிட்டாரு, நம்ம முடிவுக்கு உடனே வர முடியாது. அப்போ இந்த கட்சிக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கணும். என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். நம்ம சங்கீதத்தில் வாமா. பெருமதிப்பிற்கும் பேரன்பிற்கும் உரிய தமிழறிஞர் ஐயா அவர்களே, இரு அணியின் அறிஞர் பெருமக்களே, உலக திருக்குறள் பேரவையின் மதிப்புறு தலைவர் போற்றுதலுக்குரிய கார்த்திகேயன் மணிமொழியனார், போற்றுதலுக்குரிய கமலா அம்மையார் உள்ளிட்ட அவையில் திரளாக கூடியிருக்கின்ற ஆண்டோர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் கனிவான வணக்கத்தை பணிவோடு சமர்ப்பிக்கின்றேன். நடுவர் அவர்களே, தலைப்பு நல்ல தலைப்பு. நம் வாழ்க்கை என்பது நம் கையிலா பிறர் கையிலா? நமக்கு பசிச்சா நாம தான் சாப்பிடணும், நமக்கு தாகம் எடுத்தா நாம தான் குடிக்கணும், நம்ம கடனை நாம தான் அடைக்கணும். நம் வாழ்க்கை நம் கையில். உண்மையா இல்லையா? இப்ப எங்க அணியில இருந்து 2 பேர் பேசணும், அவங்க அணியில இருந்து 4 பேர் பேசுவாங்க. ஏன்னா 2 பேர் மைக்கு முன்னாடி நிற்பாங்க, 2 பேர் பின்னாடி டப்பிங் பேசுவாங்க. ஏன்னா அவங்க வாழ்க்கை அடுத்தவர் கையில். சரிதானே? என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க நடுவர் அவர்களே? ஒரு மனிதனுக்கு வழக்கை தளர்ந்தாலும் இடக்கை தளர்ந்தாலும் தளராத தன்னம்பிக்கை கொண்டவன் எவனோ அவன் தான் தரணியில் வெற்றி பெற முடியும். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர், பிரிட்டிஷ் இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர், ஆண்கள் கல்லூரியில் படித்த முதல் பெண், இப்படி தமது வாழ்க்கையில் பல முதல்களுக்கு சொந்தக்காரர். மருத்துவ படிப்பு என்பது எளிதிலா கிடைத்தது?
ஆண்களுக்கு மத்தியில் திரையிடப்பட்டு படித்தவர்தான் பின்னாளில் பெண்களின் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையாக இருந்த மூட நம்பிக்கை என்னும் திரையை தகர்த்தடித்தார் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. அதனாலதான் இன்னைக்கு நீங்க சொல்லலாம், டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டிக்கு அவங்க அப்பா உடன் இருந்தாரு, மன்னர் கல்லூரியில் இடம் தந்தாரு என்று ஒப்புக்கு பேசலாம். ஆனால் உண்மை என்ன? ஒப்புக்கு பேசலாம், உண்மை என்ன? கல்வி மறுக்கப்பட்ட போதும், கல்லூரி திருப்பி அனுப்ப போட்டதும், சுவற்றில் அடித்த பந்து போல மீண்டும் 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 படித்தே விரிவேன் என்ற உறுதியோடும் தளராத தன்னம்பிக்கையும் தானே இன்று அவர்களை முன்னத்தி ஏறாக முன்னிற்க செய்கிறது. வாய்ப்பு சும்மா வருமா? கூப்பிட்டு கொடுப்பாங்களா வாய்ப்பே? வாங்க, பத்தல வாக்கு வச்சிருக்கோம், வாங்க வாங்க அப்படின்னு. நடுவர் அவர்களே, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். சாமிக்கு தெரியுது, இந்த ஆசாமிகளுக்கு தெரியல. அதுதான் நமக்கு வேதனையா இருக்கு. நடுவர்களே, எனக்கு ஒரு சந்தேகம். எண்ணம் போல் வாழ்க்கைங்கிறாங்களே, அது என்ன நடுவர்களே? யாருடைய எண்ணம் போல? நல்லவனும் சொல்றான், கெட்டவனும் சொல்றான். ஐயா, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணுங்கய்யா. மனம் போல யாருடைய மனம் போல? ஐயா, வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தரதம் உள்ளத்தனையது உயர்வு. எங்க ஐயன் சொல்லி வச்சான்ல, நீரளவே ஆகுமா நீராமல் ஒருவன் தான் கற்ற நூலளவே ஆகுமா நூலறிவு. எங்க ஆட்சி சொல்லி வச்சால, எங்க ஐயன் சொல்லி வச்சதையும் ஆட்சி சொல்லி வச்சதையும் கேட்க மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு உட்காந்துருந்தா எப்படின்னு கேட்கிறேன். எப்படி என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க இங்க வந்து? நடுவர்களே, கல்வி கற்பதற்கு மட்டுமல்ல, கற்பிப்பதற்கும் தடை செய்யப்பட்ட காலம் ஒன்று உண்டு. இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர் சாவித்திரிபாய் பூலே அவர்கள் பள்ளிக்கு செல்லும் பொழுது புத்தகத்தை மட்டும் பையில் எடுத்து செல்ல மாட்டார், 2 உடைகளையும் எடுத்து செல்வார். ஏனென்றால் பழமைவாதிகள் எரிகின்ற கல்லையும் மண்ணையும் சாணத்தையும் மலத்தையும் உடையில் தாங்கிக் கொண்டு பள்ளியில் சென்று பெண் குழந்தைகளுக்கு பாடம் நடத்துவார் என்றால், கரைகளை உடையில் தாங்கிக் கொண்டு கடமையை உள்ளத்தில் தாங்கிக் கொண்டு அல்லல்களை அகற்றி அயராத ஆசிரிய பணி ஆற்றியதனால் தான் இன்று சாவித்திரிபாய் பூலே என்ற பல்கலைக்கழகம் புனேயில் கம்பீரமாக காட்சியளிக்கிறது. இது அடுத்தவர் கையில இருக்கிறது வாழ்க்கை. சாவித்திரிபாய் பூலே அவர்கள் சேலையை மட்டும் தான் மாட்டினார்களே ஒழிய தான் கொண்ட கொள்கையின் செயல்திறனை மாட்டவில்லை அவர்களே. நம் வாழ்க்கை நம் கையில் தானே. இன்னைக்கு நிகழ்ச்சி உலக திருக்குறள் பேரவை, எங்க ரவி அண்ணே வந்திருக்காரு அங்கிருந்து, எங்க தேனியிலிருந்து. ஒரு 10-15 நாளா எங்க அசோகனை சொல்வது மாதிரி இந்த திருக்குறள் பேரவைக்கு என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எப்படி வரணும் தயார்படுத்தி இன்னைக்கு காலையில தேனியில பஸ்ஸை பிடிச்சி மதுரை வந்து இறங்கி அங்க பெரியார்ல இருந்து இங்க நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது எங்க செந்தூரன் சார் வந்து வண்டியில வந்து, ரவி வாங்க நான் அங்கேயும் போறேன் அப்படின்னு ஏத்திங்க கொண்டு வந்துட்டான்னு வச்சுக்கோங்க. இப்ப எங்க ரவி அண்ணன் இங்க வந்தது ரவி அண்ணன் முயற்சியா, செந்தூரன் சார் உதவியா? எது நடுவர்களே? சேர்ந்து வரலாம், தப்பு இல்லை. ஆனா ஒருவரை சார்ந்து வரக்கூடாது. அதுதான் சொல்றோம், நாங்க சேர்ந்து வாழலாங்க, ஒருவரோட சேர்ந்து வாழலாம், ஆனால் ஒருவரை சார்ந்து வாழக்கூடாது. அதுதான் சொல்றோம், என் வாழ்க்கை நம் வாழ்க்கை நம் கையில். நடுவர்களே, ஒரு நடைப்பயணம் அழகா சொன்னீங்க நீங்க. பிறப்புக்கும் இறப்புக்கும் உள்ள நடைப்பயணம். அந்த நடைப்பயணம் சிறக்க வேண்டும் என்றால் நம் காலை நாம் ஊன்றி நடந்தால்தான் நடைப்பயணத்தை கூட கடக்க முடியும் என்றால் வாழ்க்கை பயணம் எப்படி? நான் தெரியாம கேட்கிறேன், வாழ்க்கை பயணம் எப்படி? பிறக்கின்ற குழந்தை கூட நடுவர்களே அழுதுதான் தன்னுடைய பிறப்பினை உறுதி செய்கிறது. அடுத்த குழந்தை அழுதும் தான் அழுகும், அழுதாத்தே அந்த குழந்தை உயிரோடு இருக்குன்னு அதுக்கு தெரியும். சைபீரியன் பறவைன்னு ஒரு பறவை நடுவர்களே, அது சைபீரியாவிலிருந்து இந்தியாவுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வரும். தமிழகத்தின் கோடியக்கரை பழவேற்காடு என்ற இடத்திற்கு அது வரும். அந்த சைபீரியன் பறவை கிட்டத்தட்ட 8000 கிலோமீட்டரை கடந்து வரும். வழியில் நீண்ட நெடிய கடற்பயணம். அது எதை நம்பி வருகிறது? மரத்தின் கிளைகளை நம்பி வருகிறதா? இல்லை, அந்த பறவை தன்னுடைய சிறகுகளை நம்பி வருகிறது. ஒரு பறவையே மரத்தின் கிளைகளை நம்பாமல் சிறகுகளை நம்பி வரும்போது மனிதனாகிய நாம் என்ன செய்ய வேண்டும்? அது தெரியாம எங்க ஐயா வந்துக்கிட்டு பிசிராந்தையர் வந்தாரு, நட்புல 5 அதிகாரம் சொன்னாங்க, சொல்லட்டும், நான் ஏன் வேணாங்கதே, நல்லா படிச்சுக்கலாம், வள்ளுவர் சொல்லட்டும். பிசிராந்தையர் சொன்னார், இல்லைங்கல, பிசிராந்தையார் என்ன முடிவெடுத்தாரு? வாழ்க்கையில யாரை கேட்டு முடிவெடுத்தாரு?
தன்னுடைய நண்பர் சோழர் வடக்கிருந்து உண்ணாவிரதம் இருந்து உயிர் துறக்கிறார் என்று ஓடோடி போனாரே, அவருடைய வாழ்க்கை அவர் கையில் இருந்ததுதான் அவர் ஓடோடி சென்றார். சரியா? இன்னைக்கு ஐயா அவர்கள் ஆரம்பிக்கும் போது சொன்னாங்க, உலக திருக்குறள் பேரவை இந்த வருடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள், போற்றுதலுக்குரிய எங்கள் ஐயா மணிமொழியனாருடைய நினைவாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றால் இந்த பொருள் செலவு எவ்வளவாகும் சொன்னார். ஐயா எங்களுக்கு குறளுக்கு விளக்கம் எழுதியிருக்கிறார். ஐயா அவர்கள் விளக்கத்தை தான் நாங்கள் படிப்பது. சொன்னார், தாலாட்டி தந்த பொருள் எல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு என்றால் தன்னுடைய உழைப்பால் சம்பாதித்த பணத்தை பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கை நம் கையில் இருந்தால்தான் பிறருக்கு கூட அள்ளி கொடுக்க முடியும். நல்லா தட்டலாம் கையா. இல்லாட்டி நம்முடைய வாழ்க்கை பிறர் கையில் இருந்தால் கிள்ளி தான் கொடுக்க முடியும். என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? இங்க வந்துட்டு நடுவர் அவர்கள் 22 வயதுல ஒருத்தர் சட்டமன்ற தேர்தலில் தோல்வி, 24 வயதுல வியாபாரத்தில் தோல்வி, 26 வயசுல நரம்பு தளர்ச்சியால் பாதிக்கப்படுகிறார், 28 வயசுல மனைவி இழந்துறார், 32 வயசுல சட்டமன்ற தேர்தல் தோல்வி, 36 வயசு ஆட்சிக்குழு உறுப்பினர் தோல்வி, 42 வயசு சட்டமன்ற உறுப்பினர் தோல்வி, 47 வயசு ஆட்சிக்குழு உறுப்பினர் தோல்வி, 49 வயசு துணை ஜனாதிபதி தோல்வி. தனது 52வது வயசில் ஜனாதிபதியாக வெற்றி பெற்றார் என்றால் அவர்தான் முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கன். சரியா? இந்த தோல்வி மட்டுமே வாழ்க்கை என்று அடுத்தவரை எதிர்பார்த்திருந்தால், அதனால தான் சொன்னாங்க, ஒரு மனிதன் அடுத்தவர்களை எப்படிங்க எதிர்பார்க்க முடியும்? நம்ம வாழ்க்கை அடுத்தவர் கையில் என்றால் அவனுடைய உழைப்புக்கும் விடாமுயற்சிக்கும் உரிய பலன் என்ன? அதனால தான் எங்கள் ஐயன் வள்ளுவன் மிக அழகாக எழுதி வைத்து போனான். என்ற ஒரு திறமை இருப்பவனுக்கும் அதிர்ஷ்ட காற்று அடிக்காமலும் ஆண்டவனும் அடுத்தவரும் அருளாசியும் கிடைக்காமலும் அல்லாடி கொண்டிருப்பவர்களுக்காகத்தான் ஐயன் வரப்பிரசாதமாக ஒன்றை எழுதி போனான். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய் வருத்த கூலி தரும். இது உழைப்பவருக்கு இல்லையா? வாழ்க்கை தன் கையில் என்று முன்னேறி செல்பவர்களுக்கு இல்லையா? இதை விட்டுட்டு நீங்க வீட்டிலே இருந்தா என்ன கிடைக்கும்? ஐயா சொன்னார், வீட்டிலே இருந்தா பஜனை பாட வேண்டியதுன்னு. இல்லை நடுவர்களே, வீட்டிலேயே இருந்து ஒரு பெண் போட்டித் தேர்வு, ஒரு போட்டித் தேர்வில் அரசு போட்டித் தேர்வு, 19 அரசு போட்டித் தேர்வுகளில் சத்தீஸ்கரை சேர்ந்த சாரு பாண்டே என்ற பெண் வெற்றி பெற்றிருக்கிறார் என்றால் எந்த நேரடி ஆசிரியரும் கிடையாது, எந்த பல லட்சங்கள் செலவு பண்ணி பயிற்சி மையத்துக்கும் போகவில்லை. நீங்க சொன்னீங்கல்ல, வீட்டில் இருந்தா பஜனை பாட வேண்டும், பஜனை பாட வேண்டியதில்லை நடுவர்களே. அரசு போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற்று வருகின்ற சுதந்திர தினத்தன்று ஜனாதிபதி கையால் கோல்டு மெடல் அட் ஹோம், விருதுக்கு பேரை பாருங்க, கோல்டு மெடல் அட் ஹோம் அப்படின்னு ஒரு விருதை தருகிறார்கள் என்றால் முயற்சி, அந்த தன்னம்பிக்கை, அதுதான் நடுவர்களே இன்னைக்கு வெற்றி பெற செய்கிறது ஒருவரின் வாழ்க்கையில். ஒரு கதையை மட்டும் சொல்றேன் நடுவர்களே, ஒரு குட்டி கதை. 2 தவளை தாவி விளையாண்டுக்கிட்டே இருந்துச்சு, தவறி போய் பக்கத்தில் இருக்கிற தயிர் பானையில் விழுந்துருச்சு. ஒரு தவளை யாராச்சும் நம்மளை காப்பாற்றுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. ஒரு தவளை என்ன செஞ்சிச்சு, கையையும் காலையும் கடைசி வரைக்கும் உதச்சு எப்படியாச்சும் தப்பிக்கணும்னுச்சு. தயிரை உதைய தயிர் கடைஞ்சு வெண்ணெய் பந்து போல மேலே திரண்டு வந்துச்சு. இந்த தவளை வெண்ணெய் மேலே ஏறி தப்பிச்சிருச்சு. அடுத்தவர் காப்பாற்றுவாங்க நினைச்ச தவளை சிறிது நேரத்தில் விரைச்சு போயிருச்சு. நடுவர் அவர்களே, முயற்சி என்பது முடிந்தவரை செய்வது அல்ல. முயற்சி என்பது முடிந்தவரை செய்வதல்ல. முயற்சி என்பது மூச்சிருக்கும் வரை செய்வது. முயற்சி என்பது மூச்சிருக்கும் வரை செய்வது. நிறைவாக நடுவர்களே, அதனால்தான் முட்டையில் இருக்கிற குஞ்சு கூட முட்டி பார்த்தால்தான் இந்த பூமியை எட்டி பார்க்க முடியும், இல்லாட்டி அது கூமுட்டை ஆயிடும். மண்ணில் இருக்கிற விதை கூட முட்டி பார்த்தால் தான் விருட்சமாக முடியும் என்றால் நீங்க என் வாழ்க்கை பிறர் கையிலன்னு அந்த புலம்பிட்டு போனா என்ன அர்த்தம் கேட்கிறேன். நடுவர்கள் நிறைவாக சொல்லி முடிக்கிறேன். இலக்கியவாதிகள் மட்டுமே ரசித்துக் கொண்டிருந்த இலக்கிய மேடையை, இலக்கியவாதிகள் மட்டுமே இலக்கிய மொழியில் பேசிக்கொண்டிருந்த பட்டிமன்றத்தை மக்கள் மொழியில் பேசுவதற்காக பட்டி தொட்டி எங்கும் எடுத்து சென்று
பேருந்து போகாத இடத்திலும் பஸ் போகாத இடத்திலும் தன் பட்டிமன்ற குழுவின் மூலம் பயணம் செய்ததின் விளைவுதான் இன்று பட்டிமன்றத்தின் பிதாமகராக பத்மஸ்ரீயாக உலக தமிழர்களின் மனதில் சிம்மாசனமிட்டு அமர்ந்திருக்கிறீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை உங்கள் இதான இதிகாசத்தை பேசியவர்களுக்கு மத்தியில் மக்களின் அன்றாட பிரச்சனையை பேசினீர்கள். இலக்கியங்களை பேசியவர் மத்தியில் இலக்கியங்களை எளிமையாக்கி மக்களுக்கு கொடுத்தீர்கள். அந்த வெற்றி தான் நடுவர்களே இன்று உங்கள் வழியில் எங்களை நடைபோட வைக்கிறது. நான் நிறைவாக சொல்லி முடிக்கிறேன். மாணவர்களின் வாழ்க்கை ஆசிரியரின் கையில், சொல்லாதீங்கம்மா, மாணவர்களின் வாழ்க்கை ஆசிரியரின் கையில், நோயாளியின் வாழ்க்கை மருத்துவரின் கையில், தொழிலாளியின் வாழ்க்கை முதலாளியின் கையில் என்ற எண்ணத்தை சுட்டரித்து நம் வாழ்க்கை நம் கையில் என்று உணரும் போதுதான் ஒவ்வொரு தொழிலாளியும் ஒரு முதலாளி ஆகிறான் என்று கூறி எண்ணுவது உயரு என்று பாரதி சொன்னான். கடைசியாக ஒரு சாசனம், எத்தனைதான் சொன்னாலும் என்னுடைய சங்கப்புலவன் எழுதிய சாசனத்தை நன்றும் தீதும் பிறதர வாரா என்பதை உங்கள் முன் திருவடிகளில் சாட்சியாக வைத்து இப்படி முடிக்கிறேன். உயிரோடு வாழ வேண்டுமென்றால் நம் வாழ்க்கை பிறர் கையில், கொடுத்ததை சாப்பிட்டு வாழ்ந்துட்டு போயிடலாம். உயிர்ப்போடு வாழ வேண்டும் என்றால் நம் வாழ்க்கை நம் கையில் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். எப்படி இதுதான் பேச்சு திறமை. உயிர்ப்போடு வாழ வேண்டுமென்றால் நம் வாழ்க்கை நம் கையில். நல்ல நல்ல சங்கீதத்தில் தான் வர வளர்ச்சி. நல்ல முறைப்படி பயின்று மேடைகளை தங்களுடைய கைவசம் வச்சு ஆக்கிறதுக்கு ரொம்ப லாபகமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல செய்திகள், அவங்களும் சான்றுகள் எடுத்து கொண்டாந்துட்டாங்க. இங்கே இல்லை, அமெரிக்காவிலிருந்து சான்று கொண்டாடுறாங்க. ஏதாவது சான்று வேணும்ல, அதனால் நாம் முன்னேறணும் அப்படின்னா நம்ம கையில் தாங்க இருக்குது அப்படின்றத அழுத்தம் திருத்தமாக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நிறைவாக என்ன பேச போகிறாங்க பாவம். வாங்க ரேவதி அம்மா வாங்க. உலக திருக்குறள் பேரவையின் திருக்குறள் திருவிழாவினை மிக சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கும் திருக்குறள் பேரவையை சார்ந்த சான்றோர் பெருமக்களே, இந்த அருமையான பட்டிமன்றத்தின் நடுவராக வீற்றிருந்து நல்லதொரு தீர்ப்பை வழங்க இருக்கும் எங்கள் அன்புக்குரிய தமிழறிஞர் ஐயா அவர்களே, எங்கள் அன்புக்குரிய கமலாம்மா அவர்களே, அருமை சகோதரர் கார்த்திகேயன் அவர்களே, அருமை சகோதரியார் அபிமா அவர்களே, எங்களை இந்த நிகழ்வுக்கு அழைத்து மகிழ்ந்திருக்கும் சகோதரர் அசோக்ராஜ் அவர்களே, பெருந்திரளாக இங்கே வருகை தந்திருக்கும் சான்றோர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கத்தினை கனிவோடு சமர்ப்பித்துக் கொள்கிறேன். ஒரு அருமையான தலைப்புங்கய்யா, நம் வாழ்க்கை நம் கையிலா பிறர் கையிலான்னு கேட்டிருக்கீங்க. இந்த நிகழ்ச்சிக்கு முதல்ல இது வாய்ப்பு கொடுத்தமைக்காக ஐயாவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஆனால் இந்த மேடையில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, நான் சங்கீத் ராதாவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி சங்கீத் ராதா. ஏன் தெரியுமா, நான் காஃபி குடிக்கிற வரைக்கும் நான் குடிக்கிறத பார்த்துக்கிட்டே ஒரு குட்டி கதை, இன்னொரு குட்டி கதை அப்படின்னு அவங்க இழுத்தாங்க பார்த்தீங்களா, அதனால தான் நான் காஃபி குடிக்க முடிஞ்சது. இழுத்துருக்காங்க. அப்போ நான் ஒரு டம்ளர் காஃபி குடிக்கிறதே என் கையில் இல்லை, அடுத்தவங்க கையில தான் இருக்குன்னா நம்ம மொத்த வாழ்க்கையும் யார் கையில் இருக்குன்னு நீங்க யோசித்து பார்க்கணும். ஆனா அவங்களாவே ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தாங்க பாருங்களேன், ரொம்ப நல்லவங்க. மாணவர்களின் வாழ்க்கை ஆசிரியர்கள் கையில் இல்லைன்ட்டாங்க. உங்களை மாதிரியே எல்லாத்தையும் நினைக்க கூடாது இல்ல, நீங்க பாடம் நடத்தலங்கிறதுக்காக எல்லாரும் ஆசிரியர்களும் அப்படித்தான் இருப்பாங்கன்னு சொல்லக்கூடாது இல்ல. ஆசிரியர்கள் கையில் இல்லை, அதனால ஒண்ணாப்புல போய் சேர்க்காதீங்க. ஆமா, சேர்க்காதீங்க, வீட்டிலேயே இருந்து சொல்லி கொடுங்கிறோம் நாங்க. அதுல நல்ல அழகழகா விஷயம் பேசினாங்க, சொல்லிக்கிட்டு அவங்களாவே தப்பிச்சுக்கிறாங்க பாருங்க. சங்கீத் ராதாவுக்கு பட்டிமன்றம் பேசிக்கிட்டே இருக்கையில கை தட்டணும், கை தட்டினாதான் பேச்சு வரும். தட்டுங்க கைய, தட்டுங்க கையன்னு கேட்டுக்கிட்டாங்க. எதுக்கு தெரியுமா, பிறர் கையில இருக்கு, நீங்க தட்டினாதான் அவங்களுக்கு உற்சாகம் வந்து பேச ஆரம்பிப்பாங்க. அதைத்தான் நாங்க சொல்றோம்மா, தட்டுறதுக்கு 4 கை இருந்தாதாம்மா நம்ம வளருவோம். அதைத்தான் நாங்கள் பிறர் கையில்னு சொல்றோம். என்ன அழகா ஆரம்பிச்சு கொண்டு போறாங்க. ஆனா ரொம்ப விவரங்க,
முத்துலட்சுமி ரெட்டியோட வரலாறை சொல்லிக்கிட்டு நாங்க சொல்லிடுவோமா பதில் முந்திக்கிறாங்க பாருங்க. அதுக்கு அவங்க அப்பா துணையா இருந்தாரு, புதுக்கோட்டை மன்னர் துணையா இருந்தாரு, அதைத்தான் நாங்க சொல்லுவோம்ல. தன் கையின்னு பேசுறவங்க முத்துலட்சுமி ரெட்டியோட நிறுத்தணும். எதுக்கு பிறர் கை துணையா இருந்தது அதை எதுக்கு நீங்க சொல்றீங்க? உங்களுக்கே உங்க கை மேல நம்பிக்கை இல்ல, அதனால தான் எங்க கையும் சேர்த்து வாங்குறீங்க அப்படின்னு நாங்க சொல்றோம். அந்த முத்துலட்சுமி ரெட்டி கல்லூரியில் படிக்க போனப்ப என்னங்க சொன்னாங்க? கல்லூரியில ஒரு பெண் படிக்க வந்தால் ஆண்களின் மனது கெட்டுவிடும், அதனால அந்த பெண்ணை படிக்க அனுமதிக்க முடியாதுன்னாங்க. எல்லா பெற்றோர்களும் எதிர்ப்பு குரலை கொடுத்தார்கள். அப்போது அந்த கல்லூரியினுடைய ஆசிரியர் சொன்னாரு, ஒரு பெண் வருவதனால் மனசு கெட்டு போகும் என நினைக்கின்ற பலவீனமான ஆண்கள் படிப்பதை விட முன்னேற வேண்டும் என நினைக்கின்ற ஒரு பெண் படிக்க வேண்டும் என்று அதற்கு அனுமதி கொடுத்தாரு பாருங்க. அந்த பிறர் கை தூக்கி விட்டதுதான் இன்னைக்கு நீங்க இவ்வளவு வரலாறு பேசுறதுக்கு காரணமாக அமைந்திருக்கிறது. அந்த பக்கம் ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு பாருங்க, கருடா 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 தேனி கருடா. உங்க பேருச்சம்பளம் மாதிரியே உங்க பேச்சும் இனிச்சுதுங்க, நல்லா இருந்தது பேச்சு. அவர் ஆரம்பிக்கும் போதே சொன்னார் பாருங்க, வெதை நாம் போட்டது. என்ன படத்துல வருது தெரியுமா அந்த வசனம்? தேவர் மகன் படத்துல கமலஹாசன் எழுதி சிவாஜி பேசிய வசனம். அதுல கமலஹாசன் சொல்றாரு, எல்லோரும் தமிழ் பேச வேண்டும் என நினைப்பவர்கள் எல்லாரும் சிவாஜி கணேசன் அவர்கள் பேசிய பேச்சை பார்த்துதான் தமிழை கற்றுக்கொள்வார்கள். மனோகரா, பராசக்தி போன்ற வசனங்களை எல்லாம் பேசி பேசித்தான் நாங்கள் தமிழை கற்றுக்கொண்டோம். அப்படி யார்கிட்ட கற்றுக்கொண்டோமோ அவர் வாயிலிருந்து என் வசனத்தை வர வைத்தேனே, அதுதாங்க எனக்கு மகிழ்ச்சி. அவர் பேசலைன்னா எனக்கு பெருமை இல்லை என்று சொல்றாருன்னா, பிறர் கைங்க, பிறர் கை இல்லாம நம்மளால எது முடியும்னு நினைக்கிறீங்க? என்னமோ திருக்குறள் படிச்சுட்டோம், திருவள்ளுவர் கொடுத்துட்டாரு அதை படிச்சுட்டோங்கிறீங்களே. இன்னைக்கு நான் நினைச்சா கடையில போய் ஒரு திருவள்ளுவர் திருக்குறள் வாங்கி படிக்கலாம். ஆனா அந்த திருக்குறள் என் கையிலேயே இருந்தது. திருவள்ளுவர் கொடுத்ததை அப்படியே நம்ம கைக்கு எப்படி நம்ம வாங்க முடிந்தது? ஒரு பதிப்பாளர் ஊவேசா மாதிரி பெரியவர்கள் தேடி 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 தொகுத்தார்கள். அவருக்கு லேசா கிடைச்சதா? ஊவேசாவுடைய தன் கையில இருந்ததா? இல்ல, அவருக்கு கொடுக்க வேண்டிய வீடுகளில் இருந்த ஏடுகளை எல்லாம் எல்லாரும் ஆடி பெருக்கல ஆத்துல விட போறோம், போகி பண்டிகையில நெருப்புல போட போறோம் போட்டாங்க. அதையும் தாண்டி அவர் பெற்று எடுத்து வந்து தொகுத்து கொடுத்த இலக்கிய செல்வங்கள் தான் இன்றைக்கு நம் கையில் இருக்கிறது என்றால், பிறர் கையில் தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். நம்முடைய படிப்பா இருக்கட்டும், நம்முடைய வேலையாக இருக்கட்டும், நம்முடைய வெற்றி வாய்ப்பாக இருக்கட்டும், எல்லாமே பிறர் கையில். எங்க தலைவர் அழகா சொன்னார், நண்பர்கள் வேணும், உறவினர்கள் இருக்கணும், அவர்களால் தான் நமக்கு வெற்றி கிடைக்கும்னு. நண்பர்கள் உறவினர்கள் கை கூட இல்லைங்க. நமக்கு ஒரு வெற்றி கிடைக்க வேண்டும் என்றால் எதிரிகள் நமக்கு உந்து சக்தியாக இருக்கிறார்கள். தயவு செய்து அதை மறந்துடாதீங்க. ஏன்னா நம்முடைய ஒவ்வொரு அசைவும் யாரோ ஒருவருக்கு நம்மை நிரூபிப்பதற்கான ஓட்டம் தான் என்றால், எதிரிகள் தான் நம்முடைய வெற்றிக்கு உந்து சக்தியாக இருக்கிறார்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கை பிறர் கையில் இருக்கிறது என்பதை தயவு செய்து மறந்து போய் விடாதீர்கள். நடுவர் அவர்களே, நடிகர் சூர்யா அவர்கள் அகரம் அறக்கட்டளைன்னு ஒரு அறக்கட்டளை வச்சிருந்தார். அந்த அறக்கட்டளை வைத்து படிக்க முடியாத பிள்ளைகளுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தார். சங்கீத் ராதா சொன்னாங்க, வாய்ப்பு யாருனாலும் தரலாம், நாங்க பயன்படுத்தணும்லன்னு. பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு வேணும், வாய்ப்பு கொடுப்பது தான் பிறர் கை என்று நாங்கள் சொல்றோம். வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பது தான் பிறர் கை என்று நாங்கள் சொல்றோம். இன்னைக்கு அகரம் அறக்கட்டளையினுடைய ஆண்டு விழா நடக்கிறது. அதுல படித்து 51 டாக்டர்கள் உருவாகி இருக்கிறார்கள் என்று அந்த மாபெரும் கூட்டத்தில் அந்த பிள்ளைகள் வந்து வெற்றி வரலாறை சொல்கிறார்கள். இப்போ அது சாதாரண வீடு இல்ல, படிக்கிற பிள்ளைங்க எவ்வளவு பேர் இருக்கலாம். ஆனா அப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அகரம் அறக்கட்டளை இருந்ததுனால தான் 51 குழந்தைகள் டாக்டர் ஆயிருக்காங்க. அது எப்படிப்பட்ட வீடு? கரண்டே இல்லாத வீடு, கல்லுடைக்கிற பெற்றோர் இருக்கிற வீடு என்று அடிமட்டத்தில் பொருளாதாரத்தில் இருந்தவர்கள் கூட டாக்டர் ஆகிறதுக்கு உதவி செய்திருக்கிறார்கள் என்றால், பிறர் கைகள் தூக்கிவிட்டால் தான் பல பேர் உயர முடியும் என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள் என்பதைத்தான் நாங்கள் உங்ககிட்ட அன்போட கேட்டுக்கிறோம். நடுவர் அவர்களே, இன்னைக்கு திருக்குறள் எல்லாரும் படிக்கிறோம், எல்லாருமே படிக்கிறோம். 1330 குறளை சாதாரணமா நம்ம படிக்கிறோம். ஆனால் செவித்திறன் குறைந்த குழந்தைகள் அதை படிக்க வேண்டும் என்பதற்காக புதிய தலைமுறையை சேர்ந்த விஜயா பாஸ்கர் என்ற ஒருவர் செய்தி வாசிப்பாங்க இல்லையா,
அந்த சைகை மொழியில செய்தி வாசிப்பாங்களே அவர்களை வைத்து 1330 குறளுக்கும் அந்த சைகை மொழியில் பதிவு செய்து அந்த குழந்தைகள் படிப்பதற்காக கொடுத்திருக்கிறார்கள் என்றால் இப்படித்தான் பிறர் உதவியின் மூலமாக நாம் எல்லாவற்றையுமே அனுபவித்துக் கொள்ள முடியும் என்பதை தயவு செய்து மறந்து போய்விட வேண்டாம். இதுல இன்னைக்கு எத்தனையோ பெரியவங்க தனியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஐயா. இன்னைக்கு உலகத்துல நம்ம நிறைய பாக்குறோம். ஏன்னா நீங்க சொன்னது போல ஒரு பிள்ளைகள் 2 பிள்ளைகள் தான், அதுவும் வெளிநாட்டுல உட்கார்ந்துக்குது. இங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்க 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்குவோம். சங்கீத் ராதா, எப்படி நீங்க வாழ முடியும்? என் வாழ்க்கை என் கையிலன்னு வாழ முடியுமா? முடியல, முடியவே முடியாது. உணவு கொண்டு வர்றதுக்கு ஒரு ஸ்விக்கி சொமேட்டோன்னு ஒரு நிறுவனம் இருக்கணும். நம்ம வெளியில போயிட்டு வர்றதுக்கு ஒரு ஓலா ஊபர்னு ஒரு கால் டாக்ஸி நிறுவனம் இருக்கணும். நமக்கு பொருளை கொண்டு வர்றதுக்கு செப்டோ இன்ஸ்டாமார்ட்னு சில விஷயங்கள் இருக்கு. இப்படியெல்லாம் பிறர் இருக்கிறதுனால தான் கைத்தாங்களா கூட்டிட்டு வரதுக்கு 2 ஆள் வேணும். அதை சொல்லுங்கய்யா. அப்படி இருக்கணும். அப்படி இருந்தால்தான் நாம் நம்முடைய சாதனையை செய்ய முடியும். என்றால் எப்படி நீங்க தனியாக வாழ்வோம்னு சொல்றீங்க? அதிலே சொல்றீங்க எல்லாம் நாங்க இடதுகை வலதுகை இல்லாட்டாலும் நம்பிக்கை மூலம் முன்னேறுவார்களாம். ஆனா பெரியவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? எதையுமே நான் சாதித்தேன் என்று யாருமே சொல்றது இல்லை. எந்த பெரியவர்களும் சாதித்தவர்களும் நான் சாதித்தேன்னு சொல்ல மாட்டாங்க. அதுவே அவர்களுக்கு அழகு கிடையாது. அன்னை தெரசா ஆதரவற்றவர்களுக்கும் பெருநோயாளிகளுக்கும் உதவி செய்தவர். ஆனா அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் வெறும் பென்சில் தான், என்னை எழுத வைத்தவர் கர்த்தருங்கிறாங்க. அந்த தூக்கி இறைவன் மேல போடுறாங்க. பாரதி சொல்றாரு, படைத்த செய்யப்படும் கவிதை அனைத்தும் பராசக்தியாலே செய்யப்படும் கான் என்று பாரதி கையில தூக்கி கொடுக்கிறாரு. கண்ணதாசன் சொல்றாரு, பாடுவது நான் அல்ல பரந்தாமன் பாதத்து விரல்கள் தாயே என்று சொல்கிறார். என்றால் அவர்கள் யாரும் நாங்க தான் எங்களுடைய சாதனைக்கு காரணம் என்பதை சொல்வதே இல்லை. ரொம்ப அழகா சொன்னாங்க, பிறந்த உடனே குழந்தை அழணுமா, அழுதாதான் அதுக்கு பால் கிடைக்குமா. அப்படி அழாம இருந்த குழந்தைங்க சாதிச்சிருக்கு தெரியுமா? பிறர் கையினால் சாதித்து இருக்கிறது. ஒரு வீட்டுல அந்த காலத்துல அப்போ ஒரு குழந்தை பிறந்தது, 7 மாசத்துல பிறந்துருச்சு. குறை மாசத்துல ஒரு குழந்தை பிறந்துருச்சு. அப்பெல்லாம் அந்த இன்குபேட்டர் கருவி எல்லாம் கிடையாது. அப்போ சுத்தி எல்லாரும் ஊர் மக்கள்லாம் நிக்கிறாங்க. என்ன செய்ய முடியும்? சரி சரி கொஞ்சம் கொஞ்சமா அடங்கின உடனே தூக்கி போட்டு வாங்க வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு போறாங்க மத்தவங்க எல்லாம். இப்ப அம்மா அப்பா எல்லாரும் என்ன பண்ணன்னு தெரியாம முழித்து கொண்டு இருந்த போது அந்த மருத்துவமனையில் இருக்கிற ஒரு டாக்டர் சாராங்கிற அம்மையார் ஓடி வந்தாங்க. வேண்டாம் வேண்டாம், அந்த குழந்தைய நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி 7 மாச பிள்ளை அதை பஞ்சில சுத்தி தன்னுடைய வயிற்றில் வைத்து கட்டி கொண்டு அவங்க நாள் முழுசு வேலை பார்ப்பாங்களாம். அந்த வயிற்று சூட்டை அந்த குழந்தைக்கு கொடுத்து கொடுத்து 1 நாள் 2 நாள் இல்ல 3 மாதங்கள் தன் வயிற்றில் சுமந்து சுமந்து அந்த குழந்தைக்கு உயிர் கொடுத்திருக்கிறார்கள். என்றால் அந்த குழந்தை தான் இன்னைக்கு இயக்குனர் மகேந்திரன் என்ற பெயரோடு பல திரைப்படங்களை எடுத்து விருதெல்லாம் வாங்கி இருக்கிறார். அப்போ குழந்தை அழுதாதான் பால் கொடுக்கலான்னு இல்ல, அழாத குழந்தைக்கு உயிர் கொடுப்பது பிறர் கை என்பதை தயவு செய்து மறந்துடாதீங்க. ஆசிரியர்கள் கையில இல்ல மாணவர்கள் உயர்றதுன்னாங்க. அப்படி இல்ல. 6 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் 6000 நாடகம் போட்டவர் திரு கிரேசி மோகன் அவர்கள். கிரேசி மோகன் அவர் சொல்றாரு, என்னுடைய வாழ்க்கை என்னுடைய ஜானகி டீச்சர் கையில இருக்குங்கிறார். அதனால தான் அவருடைய நாடகத்துல பூரா பாத்தீங்கன்னா ஜானகின்னு ஒரு கேரக்டருக்கு பேர் வச்சிருவார். அதுக்கு சொல்றாரு, ஜானகி இல்லாவிட்டால் நான் நகிங்கிறார். முடிச்சிட்டார் அவர். ஜானகி இல்லாவிட்டால் நான் நகி. எனக்கான அத்தனை உத்வேகத்தை கொடுத்தவர், எனக்குள் இருக்கின்ற அந்த திறமையை கண்டறிந்தவர் என்னுடைய ஆசிரியர்னு சொல்றாருன்னா அதுக்கு தாங்க பிறர் கை வேண்டும்ங்கிறோம். ஆசிரியர்கள் கையில் இருக்கிற ஸ்கேல் என்பது அந்த அளவுகோல் இருக்கே, அது நம்மை அடிக்கிற கோல் அல்ல, நம் திறமைகளை அளக்கிற கோல். என்றால் அதை கண்டறிந்து நம்மை சரியான பாதைக்கு கொண்டு செல்வதற்கு ஒரு பிறர் கை வேண்டும் என்பதை தயவு செய்து மறந்துட வேண்டாம். நம்முடைய குறைகளை கேட்பதற்கு 2 காதுகள், நம்மை பாசமோடு பார்க்க 2 கண்கள், நம்மோடு சேர்ந்து நடப்பதற்கு 2 பாதங்கள் உடன் வந்தால்தான் அது வாழ்க்கை. இல்லாட்டா உங்க 2 பேரையும் கொண்டு போய் ஏதாவது ஆள் இல்லாத தீவுல விடணும். அப்பதான் நீங்க எங்க கையிலன்னு எப்படி விளையாடுறீங்கன்னு நாங்க பார்க்க முடியும். நடுவர் அவர்களே, நம்முடைய லட்சியங்களை கூட உருவாக்குவது பிறர் தான். இளையராஜா அவர்கள், இசைஞானி இளையராஜா அவர்கள் வாலி கையில, கவிஞர் வாலி கையில ஒரு புத்தகத்தை கொடுக்கிறார். இத பாருங்க அப்படின்னு. அது என்ன புத்தகம்னா, கவிஞர் மேத்தா எழுதின நபிகள் நாயகம் ஒரு காவியம் அப்படின்னு ஒரு புத்தகம்.
அதாவது வசன கவிதையில நபிகள் நாயகத்தின் கவிதை வாழ்க்கை வரலாறு முழுசையும் அவர் எழுதியிருக்கிறார். நபி நாயகம் ஒரு காவியம்னு. இந்த புத்தகத்தை இசைஞானி இளையராஜா வாலி கையில கொடுத்து, ஏன் இத மாதிரி நீங்க முயற்சி பண்ண கூடாது என்று தூண்டி விடுகிறார். அதற்கு பிறகுதான் நான் அவதார புருஷன் என்று ராமாயணத்தை வசன கவிதையில் எழுதினேன் என்று வாலி சொல்கிறார் என்றால், நமக்கான இலக்குகளை தீர்மானிப்பது கூட பிறர் கையில் தான் இருக்கிறது. அதான் அப்துல் ரஹ்மான் சொன்ன ஒரு கவிதையோடு நிறைவு செய்கின்றேன். பித்தன் என்று ஒரு கவிதையில சொன்னார், விளக்கை தீக்குச்சி ஏற்றியது, எல்லோரும் விளக்கை வணங்கினார்கள், பித்தன் தீக்குச்சியை வணங்கினான். ஏன் என்று கேட்டபோது பித்தன் சொன்னான், ஏற்றப்பட்டதை விட ஏற்றி வைத்தது உயர்ந்ததல்லவா என்று கேட்டான் என்று சொல்கிறார். என்றால் நாம் பயன்படுத்தி உயர்கிறோம், ஆனால் நம்மை பயன்படுத்துவதற்காக பண்படுத்திய பிறர் கைகளில் தான் நம் வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அசதியா, கொஞ்சம் கூட அசைவில்லாத ஒரு நிகழ்வாக போச்சு இது. இடையிடையே கூட உங்களுடைய உற்சாகம் இருந்தால் கூட ரொம்ப சோர்வு தான். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி போடுறவங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, அதிகாலை 8 மணிக்கே போட்டு இரவு 10 மணி வரைக்கும் நிகழ்ச்சியை கொண்டு போகிறோன்னா அது கொஞ்சம் சோர்வு தான். அது நல்ல 2 கட்சியும் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக பேசி முடிச்சிருக்கிறாங்க. ஒரு உற்சாகமான பேச்சு. 4 பேர்ல யாரும் சோர்வு இல்லை. அவங்களை பொறுத்த மட்டும் சோர்வு இல்லை. ஒருவேளை கேட்கிறவர்களை பொறுத்த மட்டும் சோர்வு ஒருவேளை இருந்திருக்கலாம். ஆனால் 2 பக்கமும் யோசித்து பார்க்குற போது இந்த கட்சி ரொம்ப அழுத்தமாக சொல்கிறாங்க, நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தான் அப்படின்னு. அது உண்மையாக தானே தெரியுது. நம்ம வீட்டுக்குள்ளே இன்றைக்கி என்ன குழம்பு வைக்கணும், என்ன சாப்பாட்டுக்கு வைக்கணுன்றது அடுத்த வீட்டுக்காரன் வந்து சொல்லி வைப்போம். நம்ம வீட்டில் நம்ம கை தானே. அந்த அம்மா நம்மளை கேட்குறாங்க, நான் என்னத்தை கண்டேம்மா, உனக்கு என்ன தெரியுமோ அதை வை அப்படின்றோம். அப்போ நம்ம வீட்டுக்குள்ளே நாம் செய்கிற செயல் என்பது நம்ம கையில் தான் இருக்குது. இன்றைக்கி என்ன உடை உடைத்து கொண்டு வெளியே போகணுன்றது என் கையில் இருக்கா, எதிர் வீட்டுக்காரன் கையில் இருக்கா? நம்ம தானே பிடித்துக்கிறோம். இந்த ஆடை பக்கத்தில் நம்ம வீட்டு பொம்பளை வந்து கேட்குறா, என்ன ட்ரெஸ்ஸுன்னு போட்டு போகிறேன் வெளியில், உன்னை நினச்சாலே எனக்கு சங்கடமாக இருக்கியா, ஆடையை மாற்றுப்பான், விடுமா, நீ என்ன பொண்ணாக தரப்போகிறாங்க எனக்கு, போ அப்படின்னு அவட்ட ஒரு ஜாலியாக ஒரு வார்த்தையை பேசிட்டு வர்றோம் இல்லையா? ஆக பல விஷயங்களை பார்க்குற போது நம்ம வீட்டுக்குள்ளே நாம் செய்கிறதெல்லாம் நாம் தான், நம்முடைய செய்கை தான் எல்லாமே நடக்குது. புத்தர்கிட்ட போய் கேட்குறாங்க ஒரு தடவை இதே கேள்வியை. புத்த பகவான்கிட்ட போய் நம்ம வாழ்க்கை நம்ம கையிலையாங்க பிறர் கையிலையான்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, தானே தனக்கு கேடு இழைப்போன். நமக்கு கேடு வருது அப்படின்னா யாரால? நம்மளால் தான் நமக்கு கேடு. ஏன்? நமக்குள்ளே மனம்னு ஒன்று இருக்குது. அந்த மனத்துக்கு மெய் வாய் கண் மூக்கு செவி அப்படின்னு 5 பொறிகளும் புலன்களும் இருக்குது பார்த்தீங்களா? அதில் ஒரு சிக்கல் இருக்குது. இன்னும் போகும்போது பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கோம். போகும்போதே உட்கார்றதுக்கு இடம் இல்லை. இதை கைப்பிடியை பிடிச்சி நின்றுக்கிட்டு இருக்கோம். ஒரு சகோதரியாக நேரம் வருது. அது வந்தபோது பிள்ளை தடுமாறி நம்ம மேலே மோதிருச்சு. நம்ம மனசு என்ன பாடுபடுத நேரம், நம்ம மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறோம் யோசித்து பாருங்க. நல்ல மனுஷனாக இருந்தவன், என்னையா கொஞ்சம் அங்கே போயிடாதா மகளே, அங்கே போடா அப்படின்னு சொல்கிற தகப்பனும் இருப்பான். மூடன் இருக்கா பாருங்க, வேணும்னே இடிச்சிட்டாலோ
இதான் இருக்கும். இப்போலாம் நம்ப முடியலையா? நம்ம என்னத்தை கண்டோம்? சரி, அப்போ நம்ம பக்கத்துக்கு நம்ம ஏதாவது 2 இடி இடிச்சுக்கிடுவோமா அப்படி நினைக்கிறான்னு வைங்க. அப்போ அவளை தாயாக கருதியவனும் அவன்தான், அவளை தன்னுடைய பிள்ளையாக கருதுகிறவனும் அவன்தான். அப்படின்னா இந்த முடிவெடுக்கக்கூடிய திறன் யார் கையில் இருக்குது? அவன் கையில் தான் இருக்குது. அப்படின்னா அவனுடைய வாழ்க்கை யாருடைய கையில் இருக்க முடியும்? அதனால தான் சொல்கிறாரு, தானே தனக்கு கேடு இழைப்போன். அவன்தான் அவனுக்கு கேடு இழைச்சிக்கிறான். அது மட்டும் இல்லை, மனத்தை அசுத்தமாக்குறது யாரு? வேற யார் வந்து அசுத்தமாக்கலை, அவன் தான் அசுத்தமாக்கிக்கிட்டான். அந்த பொண்ணு தெரியாதனமாக வண்டியில் அந்த நம்பும்போது இடிச்சிருச்சு பிள்ளை. அதை இவனால் புரிஞ்சுக்கிட முடியல. புரிஞ்சுக்கிட முடியாதபடிக்கு அது வேணும்னே நினச்சதாக இவன் கற்பனைகளில் பறக்கிறான் அப்போ உள்ளுக்குள்ள. அப்போ அந்த மனம் இருக்குது பாருங்கள், அது என்னாச்சு? அசுத்தமாக்கிடுச்சு. இப்போ கேடு கிடைப்பவன் அவன்தான், அசுத்தமாக்குறவன் அவன்தான். இல்லை, அதை தூய்மையாக்குறவனாக இருக்கானு, தீமையை ஒழிப்பவனும் அவன்தான். தனக்கு வரக்கூடிய தீமை ஏதாவது இருக்குன்னா அதை விடாமல் தடுக்கக்கூடியவன் யாராக இருக்கிறான்? அவன்தான். அப்போ மனசை பொறுத்த மட்டும் இல்லை, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நாம் தான் நம்ம காரியத்தை செய்துக்கிட வேண்டியவர்களாக இருக்கும். சுருக்கமாக சொல்கிறதா இருந்துச்சுன்னா, இந்த கட்சி பேசக்கூடிய மனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நம்ம மனத்தை பொறுத்த மட்டும் தான் தம்பி துவக்கத்தில் ஆரம்பித்தார். நம்ம படிக்கணும்னு நினச்சா நம்ம தானே படிக்கணும். நமக்காக இன்னொருத்தர் படிப்பானா? இப்போல்லாம் இந்த இதில் எழுதுகிறாங்களே, நீட் எக்ஸாமில் நமக்காக படித்து இன்னொருத்தன் எழுதி கொடுத்துட்றானா? அந்த மாதிரி எழுதுகிற கேஸ் இல்லை இது. நம்ம கதையை நம்ம தான் நடத்தணும். அவன் பாடு அவனுக்கு தான். அப்படின்னா வாழ்க்கையில் சில விஷயங்கள் நம்ம கையில் தான் இருக்குது. அதை அடுத்தவங்க கையிலன்னு சொல்கிறதுக்கு இடமில்லையோ அப்படின்னு ஒரு சந்தேகம் நமக்கு வருது. அது காலை பொழுதில் என்ன செய்கிறோம்? பல்லு விளக்கிறதுக்கு போகிறோம். பல்லு விளக்க போனால் ஒரு ப்ரெஷ் இருக்குது. இந்த ப்ரெஷ்ஷு எங்கேருந்து வருது? ஹரியானான்றாங்க, ஹரியானாவிலேருந்து வருதுன்றான். அப்போ நமக்கு ப்ரெஷ் எங்கேருந்து வர வேண்டியிருக்கு? ஹரியானாவிலேருந்து வர வேண்டியிருக்கு. அதுக்கு பேஸ்ட் இருக்குது பாருங்க, பேஸ்ட் எங்கேருந்து வர வேண்டியிருக்கு? இது மும்பையிலேருந்து வர வேண்டியிருக்கு, இல்லை நேரத்தில் எங்கே ஒரு இடத்துல. அப்படின்னா நாம் வீட்டுக்குள்ளே இருக்கிறோம். இந்த விரலை வச்சு விளக்கிக்கிடலாம் தான். விரலை வச்சு விளக்கணும். எத்தனை நாளைக்கு விளக்குவாங்க? ஏங்க நீங்கள் போய் ஒரு வேப்பக்குச்சியை கூடாது. இப்போல்லாம் வேப்பக்குச்சியெல்லாம் லேசாக ஒடிச்சிட முடியாது. எந்த வீட்லேயும் போய் கிராமமாக இருந்தால் சரிதான். நகரத்துக்குள்ளே போய் வேப்பக்குச்சி ஒடிக்கிறேன், கருவேலங்குச்சி ஒடிக்கிறேன்னு போக முடியுமா? போக முடியாது. அப்படின்னா இப்போ ப்ரெஷ் வேண்டியிருக்கு. ப்ரெஷ்ஷுக்கு வேணும்னா என்ன செய்ய முடியும்? வாங்கித்தானே ஆகணும். அப்போ நமக்காக எங்கேயோ ஒரு இடத்துல எதோ செய்கிறவன் தான் செஞ்சு ஆகணும். குளிக்க போகிறோம், போட்டு நல்லா தேய்ச்சிக்கிடுவோமா? அந்த காலத்தில் நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது குளத்துக்கரையில் போய் குளத்தில் போய் அந்த இதில் செல்லூர் கம்மாயில் போய் இந்த கரவை மண் இருக்கு பாருங்க, அந்த கரவை மண்ணை அள்ளி அதை தலையில் வச்சு குளிப்போம். தலையில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் வெயிலில் உட்காந்துருக்கிறது. அப்போ எப்படி இருக்கும்ன்றீங்க? செக்கா மாதிரி இருக்கும். அது பூரா வடிஞ்சு மேலெலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறமே வித்தியாசமாக இருக்கும். ஆனால் அது ரொம்ப எங்களுக்கு அழகாக தெரியும். டீப்பா குளிச்சிட்டோம் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், குளிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு மைசூர்லேருந்து சாண்டல் சோப் வரணும், இல்லை எங்கேருந்து வேண்டியிருக்கு? மும்பையிலேருந்து வரணும். சோப்பு வரும்னா கூட நமக்கு இன்னொரு இடத்த சார்ந்து இருக்க வேண்டியிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் ஆகுது? வேறு ஒன்றும் வேண்டாம். ஒரு பேனால் நம்ம எழுதணும்னா
ஒருத்தர் விரலை வச்சு எழுதிட முடியுமா? ஒரு விரலை வச்சு எழுத முடியாது. இத்தனை விரலை கூடுனா தான் எழுத முடியும். அப்போ எழுதுவதற்கு கூட என்னுடைய கை துணை தான். அந்த கைக்கு எது துணையாக இருக்க வேண்டியிருக்கு? 5 விரல் துணையாக இருக்க வேண்டியிருக்கு. அப்படின்னா ஏதோ ஒரு கூட்டம் இருக்குது. அதுதான் அது பேர் என்ன சொன்னார்? சோசியல் அனிமல் தான். மனிதன் ஒரு சமூக விலங்கியா? இவன் இன்னும் கொஞ்சம் பாருங்க விட்டுருவோம். இந்த கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. கூட்டம் முடிஞ்சு போச்சு. நீங்கள் எல்லாம் வெளியே போயிட்டீங்க. நான் ஒத்தையில் உட்காந்துருக்க முடியுமா? இல்லை யாராவது ஒரு ஆள் ஒத்தையில் உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க. என்னையா அவர் என்ன விட்ட போயிடாத மெரி பிடிச்சு கண்டு அந்த ஆள் கிட்ட போயிடாது. நீ முடியாது தானே. என்னால் உட்கார்ந்துருக்கவும் முடியாது, அதை மற்றவர்களை பார்த்து சகிக்கவும் முடியாது. அப்படின்னா துணைக்கு ஆள் வேண்டி இருக்குது. ஆள் துணை இல்லாமல் ஒரு காரியத்தை நம்ம செய்திட முடியாது. எல்லாரும் ஒன்று சேரணும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு காலத்தில் என்ன செஞ்சான்னா மனுஷன் தன்னந்தனியாகவே யாரையும் எதிர்த்து போராடலாம்னு நினச்சான். இல்லைடா அது சரியில்லை. நீ போராடணும்னு நினச்சா கூட ஒரு சங்கம்னு ஒன்று இருக்கணும். அது இருந்தால் தான் அங்கே 4 பேர் கூடி உடனே பயப்படுவான். அதனால் ஒர்க்கர்ஸ் ஆஃப் ஆல் கண்ட்ரிஸ் யுனைட் அப்படின்னு மார்க்ஸ்ன்ற ஒரு மேதை, அடே உலக தொழிலாளிகளை ஒன்று சேருங்கடா, போராடுறதுக்கு ஒன்று சேருங்கடா நீங்கள் அப்படின்னு எல்லாரும் ஒன்று சேருங்கன்னா கூடி சேர்ந்தால் தான் முடியும். கூடி சேர்ந்தால் கோடி நன்மை. இப்போ கூடி செய்தால் தான் கோடி நன்மை கிடைக்க முடியும். தன்னந்தனியாக இருந்து நம்ம எதையும் சாதிச்சிட முடியாது. நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரர் இருக்கார் பாருங்கள், ஒருவேளை நம்மளை அவர் பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் அவர் இருக்கிறதுனால தான் நம்ம சேஃப்டியாக உட்காந்துருக்கோம், பயம் இல்லாமல் இருக்கோம். நமக்கு அவருக்கு பேச்சு கிடையாது, அவரை கண்டாலே நமக்கு ஆகாது. ஆனாலும் அந்த வீட்டில் ஆட்புழக்கம் இருக்கிறதுனால தான் நம்ம பயம் இல்லாமல் இருக்கிறோம். அந்த வீட்டில் புழக்கம் இல்லாமல் போச்சு வச்சுக்கோங்க, இந்த பக்கத்து வீட்டில் புழக்கம் இல்லாமல் போச்சு வச்சுக்கோங்க, நமக்கு இருக்க முடியுமா? அப்படின்னா என்னங்க அர்த்தம்? நீங்கள் நம்ம கையில் இன்னும் சொல்கிறீங்க, பிறருக்கு நம்ம வேணும்னு சொல்கிறீங்க. ஏதாவது ஒன்று சொல்லுங்கடா. நமக்கு யோசனை இருக்குல்ல, ஏதாவது ஒன்று சொல்லணும்னு உறுதியான துணை இல்லாமல் முடியாது. ஆண்டவனே நம்ம மதுரை மீனாட்சியை சிவபெருமான் இல்லாமல் இல்லை, ஒரு துணை வேண்டியிருக்குல்ல. கடவுளுக்கு துணை வேண்டியிருக்குன்னு போது நமக்கு எப்படி இல்லாமல் இருக்கும்? துணை இல்லாத பொருள் ஏதாவது சொல்லுங்கள். எந்த பொருளும் துணை இல்லாமல் இருக்க முடியாது. 2 இப்போ ஒன்று சொல்லுவாங்க, நம்ம சைவ சித்தாந்தத்தில் ஒரு தத்துவம் சொல்லுவாங்க, இதுதான் ஆன்மாவாம், இது ஆன்மா இல்லை பிரம்மம்னு வச்சுக்கோங்க. அதை ஆன்மாவில் பிரம்மம் இறைவன். இது இந்த இறைவனை சாரணும்னு ஆசைப்படுது ஆன்மா. ஆன்மா ஆசைப்படும் போது அதை சார வருது. அது சார வரும்போது என்ன செய்யறோம்? அந்த 3 அடக்கணும்ன்றான். மடைக்கிறோம், இப்படி வைக்கிறோம், இப்படி வைக்கிறோம், இல்லாட்டி இப்படி வைக்கிறோம், இப்படி தானே வச்சுக்கிறோம். அப்படி வைக்கிறது என்ன காரணம்னா, இந்த 3ஐயும் விட்டு விலகி இது நிற்கணும். அப்படின்னா என்ன? ஆன்மா என்ன செய்கிறது? இந்த காமம், மோகம், மாத்சரியம் இருக்கு இல்லையா, அல்லது ஆணவம், கண்பம், மாயை, இந்த 3ஐயும் விட்டு விலகி இந்த ஆத்மா நிற்கிது. இந்த ஆத்மா முக்தி அடையணும்னு சொன்னால் இந்த இறைவன் இருக்கா பாருங்க, அவன் கூட சேரணும். அப்படி சேரும்போது இந்த கை இப்படி பாருங்க, இங்கே சேர வர 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 இந்த கை இங்கே போயிடுது, விலகிடுது. இப்படி விலகிவிட்டால் தான், இது விலகி இந்த ஆன்மா இங்கே போய் சேர்ந்தால் தான் ஜீவாத்மா பரமாத்மாவோட கலக்குது. இப்படி ஒரு தத்துவம்னு சொல்லுவாங்க. நமக்கு மேடைகளில் போய் கேட்குற போது ரொம்ப பயங்கரமாக இருக்கும். சரியா, நாங்கள் என்னத்தையே கேட்க போகிறோம்னு. நமக்கு ஆன்மாலாம் யார்? நம்ம வீட்டு பொம்பளை தான்.
நமக்கு ஆன்மாலாம் சொல்கிறேன் உள்ளபடிங்க. அவளுடைய உழைப்பு இல்லாத நம்ம வந்துட முடியுமா? ஒரு வீடு அப்படின்னு சொன்னால் மனைவியுடைய உழைப்பு ரொம்ப முக்கியம். மனைவியுடைய உழைப்பு இல்லாதபடி அந்த குடும்பம் எந்திரிச்சிட முடியாது. அது மாதிரி கல்விக்கு போகிறோம், படிக்க போனால் வாத்தியார் இல்லைன்னு இந்த பொண்ணு சொல்லிடுச்சு, வாத்தியார் இல்லைன்னு சொல்லி. அதோட கூட ரொம்ப பெருசாக கிராமம் பூரா நான் போய் பாமர மக்கள்கிட்ட பேசினேன் அப்படின்னாரு. நான் ஒத்தையில் போய் பேசியிருந்தேன், நான் கேட்டிருப்பேன் நினைக்கிறீங்க, கல்லை விட்டு எரிஞ்சிருப்பேன். என் கூட 6 பேர் வந்தாங்க. அந்த 6 பேருடைய துணை இல்லைன்னா அவங்க சிறப்பாக பேசுகிறேன்னு வச்சுக்கோங்க, அவங்களுடைய பங்கு சிறப்பாக இருந்ததுனால என்னுடைய பங்கு எடுத்துக்கிடுச்சு. அவங்க அதில் சிறப்பாக இல்லைன்னு வச்சுக்கோங்க, என்னை அன்னைக்கே தலைக்கு தண்ணி ஊற்றி அனுப்பிச்சிருப்பேன், போயிட்டு வாயா அப்படின்னு. அதனால் ஒரு பட்டிமன்றம் நடத்துவதற்கு 1, 6, 7 பேர் தேவைப்படுது. இந்த கூட்டு கூட்டு இல்லாதபடிக்கு வாழ்க்கை இல்லை. சுருக்கமாக சொல்வதென்றால் என்ன சொன்னாங்கன்னா, எந்த மனிதனும் பிறர் துணை இல்லாமல் முடியாது. அம்மா இல்லாமல் எல்லாம் வந்துட்டோமோ, அம்மா இல்லாமல் நம்ம எங்கே வர முடியும்? அம்மா தான் நமக்கு எல்லாம். அவன் ஒரு கட்டத்துக்கு கொண்டு இருப்பாடு. ஒருவேளை வேணால் முதியோர் இல்லங்கள் இப்போ அதிகமாக வர்றதுக்கு நம்ம நன்றி இல்லாதவனாக போயிட்டோம்னு அர்த்தம். இப்போ முதியோர் இல்லங்கள் அதிகமாக வந்துருச்சு இல்லையா? நம்ம நன்றி இல்லாமல் போய் அவளை கொண்டு போய் அனுப்பிச்சி விட்டுறோம், போயிட்டு வாங்க, நாங்கள் இங்கே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு. அவள் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சிருந்தா நம்மளை இந்த அளவுக்கு வளர விட்டுருப்பாளா? இப்போ அவளுடைய தயவு நமக்கு ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில் அடுத்தவருடைய தயவும் துணையும் நமக்கு தேவை. மானுடம் ஒன்றோடு ஒன்று கூடி கலக்கக்கூடிய இந்த மாநிலத்தில் பிறர் துணை இல்லாமல் எதுவுமே நடக்காது. நம்ம வீட்டுக்குள்ளே நாம் ஏன் தனியாக இயங்கலாம். அது மட்டும் இல்லை, நம்ம போய் ஒரு காரியத்தை செய்கிற போது நமக்கு என்று ஒரு தனி பங்கு இருக்குது. அந்த தனி பங்கு நாம் எடுக்கிற முடிவில் இருக்குது. ஆனாலும் அந்த முடிவு பிறரை சார்ந்ததாகத்தான் இருக்கும். நாம் களத்தில் ஆடுறது வேற ஒரு களத்தில் பலர் இருக்கிறாங்க, செயல் பண்ணுறது நம்ம ஒருவராக இருக்கிறோம். இந்த ஒருவரும் பலர் போய் இந்த கூட்டத்துக்கு வச்சுக்கோங்க, இத்தனை பேர் கூறி கேட்கலன்னு நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க, என்ன நினைப்பாங்க? பக்கத்தில் இருக்கிறவன் முத்தி போச்சு அப்படின்னா முடியாதுல்ல. கூட்டம் ஆள் இருக்கணும்ல கேட்குறதுக்கு. கேட்பதற்கு ஆட்கள் இருந்தால் தான் பேசுகிறவருடைய பேச்சும் எடுபடும். அது மாதிரி தான் பேசுகிறவன் அவனுடைய திறமையில் பேசுகிறான். அவனை பேசுகிறவனாகவும் திறமையாளனாகவும் ஆக்குறது யார் அப்படின்னா கேட்போர். இந்த கேட்போர் இல்லாமல் பேசுகிறவன் இல்லை. அதனால் பேசுகிறவனும் அவர் கையில் திறமையும் இருக்குது, அவர் பாராட்டப்பட வேண்டியவராகவும் இருக்கிறாரு. அவரை பாராட்டுக்குரியவராக ஆக்குகிற ஒரு கூட்டம் இருக்குது பாருங்கள். இது ரெண்டும் இணைந்தால்தான் வாழ்க்கை. ஆக நம்முடைய வாழ்க்கை நம்ம கையில் இருப்பது எத்தனை உண்மையோ அத்தனை பிறர் கையிலும் இருக்கிறது. அதனால் நாம் நம்மை மட்டுமல்ல பிறரையும் சார்ந்திருக்கிறோம் என்று எண்ணி அடுத்தவர்களுக்கு மரியாதை கொடுப்பதும் அவர்களை மதித்து வாழ்வதும் நம்முடைய கடமை என்று கூறி வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.